அல்லேலூயா. காலையிலிருந்து இதுவரைக்கும் பல காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கவனமாய் கேட்டிருக்கிறார். பெரிய ஒரு எழுப்புதலை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆகவே இங்கே ஜெபித்ததோடு நின்று விடாதபடி தொடர்ந்து நீங்கள் உங்கள் வீடுகளில் ஜெபிக்கணும். உங்களுடைய சபைகளில் நடக்கிற உபவாச ஜெபங்கள், முழுரவு ஜெபங்களில் பங்கு பெற்று ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஒரு குழுவாக ஜெபிக்கிறவங்க தொடர்ந்து ஜெபித்து சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கணும். நம்ம தொடர்ந்து ஜெபிக்க அந்த எழுப்புதலை நம்முடைய கண்களால் கண்டு ஆண்டவரை துதிப்போம். அல்லேலூயா. கடந்த வருஷத்தில் ஜனவரி மாதத்தில் சென்னையில் ஒரு திறப்பின் வாசல் ஜெப மாநாடு நடத்தப்பட்டது. 2.5 லட்சம் மக்கள் பல தமிழ்நாடு முழுசிருந்து வந்து பாஸ்டர்மார்கள், விசுவாசிகள் எல்லாரும் பல இடத்திலிருந்து கலந்து கொண்டு ஜெபித்தார்கள். கர்த்தர் சித்தமானா அடுத்த வருஷம் ஜனவரி 26ஆம் தேதி திங்கட்கிழமையும் அதே மாதிரி ஒரு எழுப்புதல் ஜெப மாநாடு சென்னையில் நடக்க இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. 12 மணி நேரம் நாம் அதே மாதிரி சென்னையில் ஜனவரி 26ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. 12 மணி நேரம் அது எழுப்புதலுக்கான ஒரு ஜெபமாக இருக்கும். எழுப்புதல் ஜெப மாநாடு தமிழ்நாடு முழுசும் இருந்து எல்லா பாஸ்டர்களும் அதற்கு அழைக்கப்படுவார்கள். எல்லா விசுவாசிகளும் கூடி வந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுதே அதற்கான ஆயத்த வேலைகள் நடைபெறுகிறது. பல இடங்களிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் கூடி வர ஆயத்தப்படுகிறார்கள். மதுரையிலிருந்து நீங்களும் வரணும். ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் வருவீங்க? கை வைத்துங்க பார்ப்போம். உங்களுக்கு ஆசை இருக்குதான்னு பார்ப்போம். அடுத்த வருஷம் ஜனவரி 26ஆம் தேதி விடுமுறை நாள். அந்த நாளில் சென்னையில் ஒரு ஜெப எழுப்புதல் மாநாடு நடத்த போகிறோம். 12 மணி நேரம் உபவாச ஜெபம். தமிழ்நாடு முழுசிருந்து வருவாங்க, ஆந்திரா, கர்நாடகாவிலேருந்து வருவாங்க. பல இடத்துலேருந்து கூடி வந்து நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்பொழுதே ஆயத்தப்படுங்க. அதுக்கு பிரயாணத்திற்கென்று ரெடி ஆகுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். சரி, இப்பொழுதும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் சுருக்கமாய் தியானித்து ஜெபிக்க போகிறோம். கடைசியாக ஒரு முக்கியமான காரியத்திற்கு ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. இந்த ஜெபத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் அன்பு சகோதரர் மனுவேல் ஜெயராஜ் அவளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இரவு பகலாக இதற்காக பிரயாசப்பட்டு பாடுபட்டு எல்லாவற்றையும் செய்தார்கள். அவர்களோடு கூட இந்த பட்டணத்தின் பாஸ்டர்மார்கள், தேவ மனிதர்கள் எல்லாரும் இணைந்து ஒத்துழைப்பு கொடுத்து இதை செய்தார்கள். அவளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் அருள் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இன்னும் இணைந்து நிற்கிற எல்லா பாஸ்டர்ஸ்மார்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் ஒன்றாக இணைத்து இதை செய்ய வைத்தார். ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் இதற்காக உழைத்தவர்கள், ஜெபித்தவர்கள், கொடுத்தவர்கள், வாலண்டியர்ஸாக அநேகர் பணி செய்தாங்க. எல்லாரையுமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்லுங்க. எழுப்புதல்ல அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் இருந்து ஏஞ்சல் டிவி மூலமாக இதை பார்த்து, வெப் டிவி மூலமாக இதை பார்த்து ஜெபிக்கிற உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் அவங்க, பாஸ்டர் ஐசக் அவர்கள், இன்னும் எல்லா பாஸ்டர்ஸ்மாருமே இந்த காரியத்தில் உதவி செய்து உற்சாகப்படுத்தி இந்த காரியத்தில் உதவி செய்தார்கள். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாளை தினத்தில் மாலையில் 5:30 மணிக்கு இந்த இடத்துல குளோபல் டே ஆஃப் ப்ரேயர். உலகம் முழுவதும் இந்த பெந்தேகோஸ்தே நாளில் எல்லா இடமும் இந்த ஜெபம் நடைபெறுகிறது. மதுரைக்கு நாளைக்கு இந்த இடத்துல பெந்தேகோஸ்தே சபைகளின் ஐக்கியம் அதை நடத்துகிறார்கள். அதிலும் நீங்கள் வந்து பங்கு பெற்று மாலையில் 5:30க்கு ஆரம்பித்து 9க்கெல்லாம் முடிஞ்சிடும். கலந்து கொண்டு ஜெபம் பண்ண உங்கள் அன்போடு கூட அழைக்கப்படுகிறீர்கள். பங்கு பெறுங்கள். இப்போ கர்த்தர் நம்மோடு பேசும்படி ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். காலையிலிருந்து இதுவரை நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் நீர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி. உள்ளங்கையளவு மேகம் எழும்பி விட்டதை நாங்கள் உணர்கிறோம்.
பெருமழையின் இரைச்சல் கேட்கிறதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இப்பொழுது எல்லா இடங்களிலும் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்குள்ளும் உண்டாகி இருக்கிறது. எழுப்புதலை பார்க்க வேண்டும், எழுப்புதல் வர வேண்டும் என்று எல்லாருமே ஜெபிக்கிறதை நாம் உணர்கிறோம். சுமார் 36 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாங்கள் எழுப்புதலுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். 78ஆம் வருஷத்திலேயே இந்தியாவின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று தினமும் கூடி இந்தியாவில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு வரைக்கும் அந்த ஜெபத்தை நாங்கள் விட்டுவிடவில்லை. அப்போ எழுப்புதலுக்காக ஜெபித்தாலும் ஒரு எழுப்புதல் வரணும், அந்த ஆசை இருந்தது. ஆனால் முழுமையாக எழுப்புதல் என்றால் என்ன, அந்த எழுப்புதலில் என்னென்ன மாதிரி காரியங்கள் நடைபெறும் என்பதை அறியாமல் இருந்தோம். பொதுவாக நம்ம நினைப்போம், ஒரு கூட்டத்துக்கு போகும்போது உற்சாகமாக பாட்டு பாடிட்டா இன்னைக்கு பாட்டு ரொம்ப எழுப்புதலாக இருந்தது என்று சொல்லுவோம். ஒரு பிரசங்கியார் ரொம்ப வல்லமையாக சத்தத்தை உயர்த்தி கையை காலை அசைத்து பிரசங்கம் பண்ணிட்டா பிரசங்கம் இன்னைக்கு ரொம்ப எழுப்புதலாக இருந்தது என்று சொல்லுவோம். ஒரு ஆராதனையில் கொஞ்சம் உற்சாகம் வந்துட்டா இன்னைக்கு ஆராதனை எழுப்புதலாக இருந்தது என்பதாக சொல்லுவோம். அப்படி ஒரு ஆவிக்குறை நிலைமையில் ஒரு உற்சாகத்தோடு காரியம் நடந்தாலே நாம் ஒரு எழுப்புதலாக இருந்தது என்பதாக நாம் சொல்லுகிறோம். ஆனால் எழுப்புதல் என்றால் என்ன, எழுப்புதலை பற்றி தெளிவாக அறியணும், அதுக்கு பல மணி நேரம் ஆகும். ஆனால் அப்படி நான் ரொம்ப ஆழமாய் போகாதபடி ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த சொல்லிக் கொடுத்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1987ஆம் வருஷம் நாங்கள் தொடர்ந்து எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டு வந்த அந்த காலத்தில் தென்கொரியா தேசத்தில் ஒரு எழுப்புதல் நடக்கிறது என்கிற செய்தியை கேள்விப்பட்ட போது அந்த எழுப்புதலை பார்ப்பதற்கு போகலாம் என்று சொல்லி சகோதரர் சாம் ஜபத்துரை அண்ணன் மூலமாக எழுப்புதலை பார்க்க தென்கொரியாவில் ஒரு எழுப்புதல் நடக்குது, பார்க்க போகலாமா, அதை போய் நம்ம பார்த்துட்டு வரலான்னு சொன்னபோது எனக்குள்ள ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட், ஒரு ஆசை. அப்பொழுது துதி ஊழியத்தில் உள்ள சகோதரர் சங்கர் அவர்களும் ஜீவனோடு இருந்தார்கள். நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு குழுவாக தென்கொரியாவுக்கு போனோம் அந்த எழுப்புதலை பார்க்க. இந்தியாவில் எழுப்புதல் வர வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருந்தபடியால் எழுப்புதல் நடக்கிற அந்த தேசத்தில் என்ன நடக்கிறதுன்னு நேரடியாக பார்க்க ஒரு பெரிய ஆவல். அந்த ஆசையோடு போன போது அங்கே எல்லாவற்றையும் பார்க்க முடியாவிட்டாலும் அந்த சபையில் நடக்கிற அந்த எழுப்புதல், அதனுடைய விளைவுகள் என்று பல காரியத்தை பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தது. நான் போனபோது அந்த முதல் வருஷத்தில் அவங்க சர்ச்சில் 6.5 லட்சம் ஆத்துமாக்கள் இருந்தாங்க. ஒரே சர்ச்சில் டாக்டர் பாலி அங்கிச்சாவுடைய சபையில் 6.5 லட்சம் ஆத்துமாக்கள் ஒரே சர்ச்சில் இருந்தாங்க, விசுவாசிகள் 6.5 லட்சம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரே டைமில் 50,000 பேர் ஆராதனையில் பங்கு பெறுவார்கள். மெயின் சாங்சுவரியில் 25,000 பேர். அதே சர்ச்சுக்குள்ள பல இடத்துல இருக்கிற ஹால்கள் 2,000, 3,000, 5,000 என்று ஒரு 25,000 பேர். ஒரே சர்வீஸில் 50,000 பேர் இருப்பாங்க. 2 மணி நேரம் ஆராதனை முடிஞ்சு 5 நிமிஷத்தில் இந்த 50,000 பேரும் சர்ச்சை விட்டு வெளியே போயிடுவாங்க. அடுத்த 5 நிமிஷத்தில் வெளியிலிருந்து 50,000 பேர் வந்து சர்ச்சை ஃபில் பண்ணிடுவாங்க. அடுத்த ஆராதனை ஆரம்பிச்சிடும். அப்போ உள்ளுக்குள்ள 50,000 பேர், வெளியில் 50,000 பேர் நிற்பாங்க. இதெல்லாம் நான் கண்ணால் நான் பார்த்தது. எனக்கு ஆச்சரியம், என்ன நடக்கிறது இந்த தேசத்தில். 87வது வருஷத்திலேயே நான் அதை பார்த்தேன். தொடர்ந்து ஒரு 6-7 வருஷங்கள் அந்த எழுப்புதலை பார்க்க போனோம். அடுத்த வருஷம் போயிருக்கும் போது அதே சர்ச்சில் 7.5 லட்சம் ஆத்துமாக்கள். அதற்கு அடுத்த வருஷம் போயிருக்கும் போது 8.5 லட்சம். 4வது வருஷம் போகும்போது 9.5 லட்சம் ஆத்துமாக்கள். அதெல்லாம் அங்கே விவரங்களாக போட்டிருந்தாங்க. எவ்வளோ ஆத்மா புது வருஷத்தில் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு வருஷத்தில் 1 லட்சம் பேர் ஒரே சர்ச்சில் புதிதாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தார்கள். புத்த மதத்தை சார்ந்தவர்கள். அந்த நாடு ஒரு புத்த நாடு. ஜனங்க கூட்டமாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று சபையில் சேர்க்கப்பட்டு ஒரே வருஷத்தில் ஒரு சர்ச்சில் 1 லட்சம் புது ஆத்துமாக்கள். கற்பனை பண்ணி பாருங்கள்.
தினசரி அந்த ஆலயத்தில் முழுரவு ஜெபம் நடைபெறுகிறது. ஆயிரமா அந்த கூடி வந்து ஜெபம் செய்கிறார்கள். தினமும் அதிகாலை 5 மணிக்கு ஆராதனைக்கு ஜெபிப்பதற்கு ஆயிரக்கணக்கான பேர் கூடி வருகிறார்கள். ஜெபமலைக்கு போனால் எப்பொழுது போனாலும் குறைந்தது 3000 பேர் ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எனக்கு ஆச்சரியம், என்ன நடக்கிறது இந்த தேசத்தில்? இதான் எழுப்புதலா? என் ஆச்சரியமாய் நான் பார்த்து கொண்டிருந்தேன். நிறைய காரியத்தை நான் விசாரித்தேன். அங்கே நடக்கிற காரியம், அந்த சபை நடக்கிற விதம், வளருகிற விதம், ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுகிற விதம், அதை பார்த்தபோது தான் எனக்குள் ஒரு பெரிய ஆசை வந்தது. என் இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் வரணும், என் தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்ற ஒரு ஆவல் எனக்குள்ளே வந்தது. நான் அந்த ஆலயத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் முழங்கால் படியிட்ட போது என் கண்களில் கண்ணீர் வடிந்தது. ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு எழுப்புதலை நான் இந்தியாவில் என்றைக்கு பார்க்க போகிறேன்? என் தேசத்தில் இப்படி ஒரு எழுப்புதலை நான் பார்க்கணுமே. லட்சமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட வேண்டுமே என்ற ஒரு பாரம் எனக்குள்ளே உண்டாகி, இதெல்லாம் நடக்குமா? தென்கொரியா ஒரு சின்ன தேசம், புத்த மதத்தை சார்ந்த, ஒரே மதத்தை சார்ந்த மக்கள், ஒரே மொழி பேசக்கூடிய மக்கள், ஒரே கலாச்சாரம் உள்ள மக்கள். அங்கே இந்த மாதிரி நடக்கிறது. ஆனால் என்னுடைய தேசம், இந்தியா தேசம், ஒரு பெரிய தேசம், கோடிக்கணக்கான மக்கள் நிறைந்த ஒரு தேசம், 1000க்கு மேற்பட்ட மொழிகள் பேசக்கூடிய மக்கள் நிறைந்த தேசம். ஒரே மாநிலத்திற்குள்ளே மக்களுக்குள்ளே மக்கள் கலாச்சாரத்தின் வேறுபாடுகள். ஜனத்தொகையை விட விக்கிரகத்தின் எண்ணிக்கை அதிகம். இந்தியாவின் ஜனத்தொகையை விட என் ஜனங்கள் நம்புகிற தெய்வத்தினுடைய எண்ணிக்கை அதிகம். எங்கு பார்த்தாலும் விக்கிரகங்கள், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், மந்திரவாதங்கள், பில்லிசூனியங்கள் பெருகி இருக்கிற ஒரு தேசம். எங்க தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் வருமா என்கிற ஒரு பாரம் எனக்குள்ளே உண்டானபடியினால் அந்த ஆலயத்தில் நான் முழங்கால் படியிட்டு வெகு நேரம் கண்ணீர் விட்டு நான் அழுதேன். இந்த மாதிரி ஒரு எழுப்புதலை நான் இங்கே தேசத்தில் பார்க்கணுமே. ஆனால் சூழ்நிலை பார்க்கும்போது அது நடக்குமா? இந்த தேசத்திற்கு அது சரி, ஆனால் இந்தியாவில் அப்படி நடக்குமா? அது மாதிரி ஒரு மாற்றத்தை நான் பார்க்க முடியுமா என்ற கண்களில் கண்ணீரோடு நான் அழுது ஜெபித்து கொண்டிருந்த நேரம் ஆண்டவர் என்னை சந்தித்தார். தென்கொரியாவில் அந்த சர்ச்சுக்குள்ள முழங்கால் படியிட்டு என் கரங்களை விரித்து நான் அழுது கொண்டிருந்த சமயம், தேசத்திற்காய் கண்ணீர் வடித்த சமயம், ஆண்டவர் வந்து சந்தித்தார். மகனே, முடியும். உன் தேசத்திலும் இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் உண்டாகி தேசம் மாற முடியும். அதற்கு ஒரு வழி இருக்கிறது. நீ என்ன செய்ய வேண்டும்? பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக்கொள். அங்குதான் ஆண்டவர் என்னோடு பேசினார். சகரியா 10:1 ஆண்டவர் என் கண்முன்னாலே நிறுத்தி, பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக்கொள். ஆவியானுடைய மழை ஊற்றப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய மழை தேசத்தில் ஊற்றப்படும் போது தேசம் மாறுதல் அடையும், தேசத்தில் மாற்றம் உண்டாகும். இந்த தேசத்தின் எழுப்புதலுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். அவங்க ஜெபிக்க ஆவியானவர் ஊற்றப்பட்டபடியினால் அந்த ஆவியானவர் தான் தேசத்தை மறுரூபப்படுத்துகிறார். ஆகவே பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக்கொள் என் ஆண்டவர் எனக்கு சொன்னார். அந்த நாளில் இருந்துதான் எங்களுடைய தேசத்தின் மீது பின்மாறி காலத்து மழை ஊற்றப்பட வேண்டும், ஆவியின் மழை ஊற்றப்பட வேண்டும் என்று அதிகமாக நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். எங்களுடைய ஜெபக்குழுக்களுக்கு கூட, இந்தியாவுக்காக ஜெபிக்கிற ஜெபக்குழுக்களுக்கு கூட பின்மாறி ஜெபக்குழுக்கள் என்று பெயர் வைத்து ஆயிரக்கணக்கான ஜெபக்குழுக்களை எழுப்பி தேசத்திற்காக, இந்தியாவுக்காக பின்மாறி காலத்து மழை பொழிந்தருளை ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி எல்லாரையும் ஜெபிக்கும்படிக்கு நான் ஊக்கப்படுத்த ஆரம்பித்தேன். அப்ப பின்மாறி காலத்து மழை அது ஊற்றப்பட வேண்டும். பின்மாறி காலத்து மழைக்காக ஜெபிக்க சொன்னால் முன்மாறி காலத்து மழை ஒன்று பெய்திருக்கிறது. அதுதான் பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். முதலாவது எழுப்புதல் அதுதான். பழைய ஏற்பாட்டு காலத்திலே சில ராஜாக்கள் காலத்தில் எழுப்புதல் வந்தது. பின்வாங்கி போன ஜனங்கள் மறுபடியும் கர்த்தர் பக்கமாய் திரும்பும்படியான ஒரு எழுப்புதல். விக்கிரக ஆராதனைக்கு தங்களை விற்று போட்ட அந்த தேவ மக்கள் அந்த விக்கிரகத்தை எல்லாம் சுட்டரித்து விட்டு மறுபடியும் கர்த்தர் பக்கமாய் திரும்பின சில எழுப்புதல்களை பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வந்து உலகளாவிய ஒரு எழுப்புதல் பெந்தேகோஸ்தே நாளிலே உண்டாயிற்று. அதுதான் முன்மாறி ஊற்றப்பட்ட அந்த நாள், பெந்தேகோஸ்தே நாள், பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட நாள். அதுதான் முன்மாறி ஊற்றப்பட்ட ஒரு நேரம். அதுதான் முதலாவது உலகளாவிய எழுப்புதல் உண்டான ஒரு நாள்.
வேதத்தை நீங்கள் கவனமாய் பாருங்கள். அப்போஸ்தலர் 1:8 இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, அந்த முன்மாறி ஊற்றப்படும் போது, ஆவியின் மழை ஊற்றப்படும் போது, நீங்கள் எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் உலகம் முழுவதிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அந்த வசனம் நிறைவேறுகிறதை தான் அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதிலும் நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த முன்மாறி ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அக்னியாகி வந்து இறங்குகிறார். 120 பேர் மேல ஊற்றப்பட்ட அந்த அக்னி, 120 பேர் மேல போடப்பட்ட அந்த அக்னி, 120 பேர் மேல ஊற்றப்பட்ட அந்த பின்மாரியின் வல்லமை, வெறும் 120 பேர் தான். அன்றைக்கு எழுப்புதல் எருசலேமில் ஆரம்பித்தது. எருசலேம் முழுவதில் ஒரு மாற்றம் வருகிறது. சமாரியாவுக்குள்ளே, கலிலேயாவுக்குள்ளே, அதன் பிறகு அதையும் தாண்டி ஆசியா கண்டம் முழுவதிலும் அந்த எழுப்புதல் பரவுகிறது. ஆண்டவர் பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு அனுப்புங்கள் என்று கட்டளையிடுகிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் போன இடமெல்லாம் எழுப்புதல் அக்னி பரவுகிறது. கொரிந்து பட்டணத்திலே திருச்சபை, கலாத்தியா பட்டணத்திலே திருச்சபை, எபேசு பட்டணத்திலே திருச்சபை, ரோமாபுரி வரைக்கும் திருச்சபை பரவுகிறது. ஐரோப்பா கண்டத்துக்குள்ளே திருச்சபை பரவுகிறது. ஆசியா கண்டம் முழுவதிலும் பரவின எழுப்புதல் ஐரோப்பா கண்டம் முழுவதையும் அசைக்கிறது. அங்கிருந்து அந்த எழுப்புதல் உலகம் முழுவதிலும் பரவுகிறது. சபை சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது முதல் 400 ஆண்டு காலங்கள் அந்த எழுப்புதல் பரவி 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 உலகம் முழுவதிலும் திருச்சபைகள் உண்டானது. எருசலேமிலே போடப்பட்ட அந்த அக்னி, எருசலேமிலே போடப்பட்ட அந்த முன்மாரி, அது ஊற்றப்பட்ட முன்மாரி நிமித்தமாய் எழுப்புதல் உண்டாகி அது முழு உலகத்திற்கும் பரவி சென்று இன்றைக்கு உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் திருச்சபை இருக்கிறது. உலகத்தில் எந்த ஏரியாவுக்கு நீங்கள் போனாலும் திருச்சபைகளை பார்க்க முடிகிறது. காரணம், அன்றைக்கு உண்டான அந்த எழுப்புதல் நிமித்தம் உலகம் முழுவதும் அந்த திருச்சபை ஏற்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அது முன்மாறி காலத்தில் உண்டானது. இன்னைக்கு 2000 வருடங்கள் கடந்து விட்டது. அதன் பிறகு திருச்சபை 400 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பின்மாற்றம் உண்டாக ஆரம்பித்தது. குளிர்ந்த நிலைமை உண்டாக ஆரம்பித்தது. சபை உலகத்தோடு கலக்க ஆரம்பித்தது. அந்த ஆவிக்குரிய எழுப்புதலை அது இழந்து போனது. சில அரசாங்கத்தோடு சபைகள் கலக்க ஆரம்பித்தது. ஆனால் அப்போது ஆண்டவர் சில எழுப்புதல்களை அனுப்பினார். வேல்ஸ் தேசத்தில் எழுப்புதல், இங்கிலாந்து தேசத்தில் எழுப்புதல், அமெரிக்கா தேசத்தில் எழுப்புதல், ஸ்காட்லாந்து தேசத்தில் எழுப்புதல். 1900 1910 வரைக்கும் 10 ஆண்டு காலம் உலகம் முழுவதிலும் ஒரு எழுப்புதல் உண்டாகி இருக்கிறது. ஒரு முழுமையான எழுப்புதலா இல்லாதபடி ஆங்காங்கே இந்த எழுப்புதல் பரவி இருக்கிறது. வேல்ஸ் தேசத்தில் அந்த எழுப்புதல் உண்டாகிதான் அது இங்கிலாந்து தேசம், ஸ்காட்லாந்து தேசம், ஆப்பிரிக்காவின் சில நாடுகள், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலத்தில் அந்த எழுப்புதல் உண்டாகி இருக்கிறது. அது பூனா பக்கத்தில் இருக்கிற அந்த பகுதியில் பண்டித ராமாபாய் அவருடைய நாட்களில் அந்த எழுப்புதல் அங்கே உண்டாகி பரவி இருக்கிறது. தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் அந்த காலங்களில் ஒரு எழுப்புதலின் அசைவு உண்டாகியிருக்கிறது என்பதை சரித்திரம் கூறுகிறது. இப்படி ஒரு எழுப்புதல் உண்டானது. ஒரு 10 வருடத்திற்குள்ளே பல இடங்களில் அசைவு உண்டானது. ஆனால் ஒரு முழுமையான மாற்றத்தை கொண்டு வரவில்லை. ஆனால் அப்போது எழும்பி அது கொழுந்து போனது. அதன் பிறகு இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக இன்றைக்கு உலகம் காத்திருக்கிறது. கடைசி கால எழுப்புதல், ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக ஒரு உலகம் முழுவதிலும் ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறாரு. அதைத்தான் ஆண்டவர், அதற்குத்தான் தேசங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கடைசி கால எழுப்புதல், வருகைக்கு முன்பாக உண்டாகிற ஒரு எழுப்புதல். அதுக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். முன்மாறி ஊற்றப்பட்ட போது ஒரு எழுப்புதல் எருசலேமில் ஆரம்பித்து முழு உலகத்திற்கு பரவி சென்றது. கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதல், பின்மாறி காலத்து மழை ஊற்றப்பட வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 12:49 பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார். அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்களை வாசிக்கும் போது, பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானவர் அக்னிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கிற நாவுகள் வந்து 120 பேர் மேல் அமர்ந்தது. அந்த அக்னிமயமான நாவுகள் வந்து அமர்ந்தது. அக்னி அவர்கள் மீது போடப்பட்டது. இயேசு சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறிற்று. எழுப்புதல் அக்னி, பரிசுத்த ஆவியானுடைய அக்னியின் மூலமாகத்தான் அந்த எழுப்புதல் அக்னி அது பரவி செல்லக்கூடியது. இயேசு சொன்னார், அந்த அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
ஒரு அக்னி போடப்பட்டு விட்டால் அது ஒரு இடத்துல நிற்காது, பரவி கொண்டே இருக்கும். அக்னி வேகமாய் பரவி கொண்டே இருக்கும். ஆகவே தான் அந்த எழுப்புதல் அக்னி, நான் கடைசி காலத்தில் அந்த எழுப்புதல் அக்னியை போட வேண்டும் என்று இந்த பின்மாறி காலத்துக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இதுதான் அந்த காலம். உலகம் முழுவதும் ஏக்கத்தோடு காத்திருந்தது. சில எழுப்புதல்கள் ஆங்காங்கே உண்டானது. தென்கொரியா தேசத்தில் எழுப்புதல் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த எழுப்புதல் இன்னும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்தோனேஷியா தேசத்தில் எழுப்புதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்காவின் சில நாடுகளில் எழுப்புதல் உண்டாகி இருக்கிறது. தென் அமெரிக்காவில், அர்ஜென்டினாவில் எழுப்புதல், பிரேசில் எழுப்புதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குவாட்டமாலாவில் எழுப்புதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் சில பகுதிகளில் எழுப்புதல் சில ஆண்டுகளுக்கு முன்பாக உண்டானது. பென்சகோலா என்கிற பட்டணத்தில் எழுப்புதல் உண்டாகி சுமார் 3 வருட காலம் அந்த எழுப்புதல் பரவினர். அந்த 3 வருஷத்திற்குள்ளேயே சுமார் 18 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதாய் சொல்லப்படுகிறது. டொரண்டோ பிளஸிங் என்று சொல்லி டொரண்டோவில், கனடா தேசத்தில் டொரண்டோவில் ஒரு எழுப்புதல் உண்டாகி சில வருஷ காலம் அந்த எழுப்புதல் அங்கே காணப்பட்டது. அப்படி ஆங்காங்கே சில எழுப்புதல்கள் உண்டானாலும் உலகம் முழுவதிலும் அது பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. அந்த குறிப்பிட்ட நாட்டில், அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் மாத்திரம், அதுவும் சில வருடங்கள் மாத்திரம் அந்த எழுப்புதல் காணப்பட்டது. அதன் பிறகு அப்படியே அந்த எழுப்புதல் அவிந்து போனது, வேகமாய் பரவாதபடி தடைபட்டு போனது. சில இடங்களில் இந்த எழுப்புதல் பரவுகிறது, அந்த குறிப்பிட்ட நாட்டுக்குள்ளே மாத்திரம் அந்த எழுப்புதல் காணப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் உண்டாக போகிற எழுப்புதல், இதுதான் உலகமே எதிர்பார்க்கிற எழுப்புதல். உலகமே எதிர்பார்க்கிற ஒரு எழுப்புதல் இந்தியாவிலே உண்டாக போகிற எழுப்புதல். இந்த இந்தியாவில் ஆண்டவர் தம்முடைய எழுப்புதல் அக்னியை போட போகிறார். இது உலகத்தை அசைக்கிற ஒரு எழுப்புதலாய் இருக்கும். இந்தியாவுக்குள்ளேயே நின்று விடாது. இங்கே போடப்படுகிற இந்த எழுப்புதல் அக்னி முழு உலகத்தையும் அசைக்க முடியாத ஒரு எழுப்புதலாய் இருக்க போகிறது. அல்லேலூயா. அந்த ஆகவேதான் இந்த இந்திய எழுப்புதலை உலகமே எதிர்பார்க்கிறது. அமெரிக்காவில் இருக்கிற ஊழியர்கள் இந்தியாவின் எழுப்புதலை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். வெளிநாட்டில் இருக்கிற சில தீர்க்க தரிசிகள் இந்தியாவிலிருந்து ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது என்று தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள். இந்த எழுப்புதலை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். நாமும் பல ஆண்டு காலமாக இந்த எழுப்புதலுக்காக ஜெபித்து வருகிறோம். 70களின் ஆரம்பத்தில் இருந்த இதற்கான ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டது. முழுஇரவு ஜபங்கள் ஏற்படுத்தப்பட்டு சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள், சகோதரர் ஜீவானந்தம் அவர்கள், இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் எழும்பி முழுஇரவு ஜபத்தை உற்சாகப்படுத்தி தேசமெல்லாம் ஒரு எழுப்புதல் உண்டாக பிரயாசப்பட்டார்கள். அன்பு சகோதரர் ஆபிரகாம் ராஜபாண்டியன் அவர்கள் முழுஇரவு ஜப ஐக்கியத்தை ஏற்படுத்தி இந்தியா முழுவதும் எழுப்புதலுக்காக ஜெபிக்க முழுஇரவு ஜப ஐக்கியத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த நாள் முதலே ஒரு ஜப எழுப்புதல் ஆரம்பித்து ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு கடந்த 26 ஆண்டு காலமாக திருப்பத்தூரிலே 3 நாட்கள் உபவாச ஜபம் என்று தேசத்திற்காக வருடத்திற்கு 2 முறை அது தொடர்ந்து 26 ஆண்டு காலமாய் நடைபெற்று வருகிறது. நிறைய பேர் தேசத்திற்காக ஜெபிக்கிற மக்கள் எழும்ப ஆரம்பித்தார்கள். இப்படி காலங்களிலே ஆண்டவர் ஜெபிக்கக்கூடிய மக்களை எழுப்பி விதவிதமாக ஜெபிக்க முடியாத தூண்டுதலை எழுப்பி ஆண்டவர் இந்தியாவை எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது அந்த காலம் வந்துவிட்டது. ஆண்டவருடைய வேளை வந்துவிட்டது. இந்தியாவுக்கான எழுப்புதலின் வேளை வந்துவிட்டது. ஆண்டவருடைய வேளை வந்துவிட்டபடினாலே தான் இன்றைக்கு நம்மை ஜெபிக்க முடியாக ஆண்டவர் தூண்டி எழுப்பி நம்மை மணிக்கணக்காக ஜெபிக்க முடிய ஆண்டவர் ஏவி எழுப்பி நம்மை ஒன்று கூட்டி இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருடைய வேளை வந்துவிட்டது. அல்லேலூயா. ஒரு காலத்தில் 70களில் ஜெபிக்கும் போது எப்பொழுது எழுப்புதல் வரும் என்று தெரியாது. ஆனால் எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தோம். எப்பொழுது அந்த நாள் வரும், எப்பொழுது தேசத்தில் இந்த மாற்றம் வரும், எப்பொழுது எழுப்புதல் வரும் தெரியாது. ஆனால் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய கண் முன்னால் உள்ளங்கையளவு மேகம் எழும்பிவிட்டது. எழுப்புதலின் இரைச்சல் கேட்க ஆரம்பித்து விட்டது. கர்த்தருடைய வேளை வந்துவிட்டது. இந்த வருடத்தில் இருந்து ஏதாவது ஒரு நாளில் எதிர்பாராத வேளையில் ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட போகிறார். தேசமே மாற்றப்பட போகிறது. கிராமங்கள் மாற்றப்பட போகிறது. பட்டணங்கள் மாற்றப்பட போகிறது. சபைகள் மாற்றப்பட போகிறது. ஒரு மாபெரும் எழுப்புதல் வந்து தாக்க போகிறது. அந்த நாட்கள் வந்துவிட்டது.
சில நினைக்கலாம், நம்ம ஜெபிக்கிறதுனால எழுப்புதல் வருதா? இல்ல, எழுப்புதலுக்காக கர்த்தருடைய வேளை வந்ததுனால ஆண்டவர் நம்மை ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த இந்தியாவின் எழுப்புதலுக்காக இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணினார். அவர் அங்கே ரத்த வேர்வை சென்று ஜெபித்த போது இந்தியாவுக்காக அவர் ரத்தம் சென்று ஜெபித்தது உண்மை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோமாவை இந்தியாவுக்கு ஆண்டவர் அனுப்பின போது சென்னையிலே அவர் முழங்கால் படிட்டு சின்னமலையிலே இந்தியாவின் எழுப்புதலுக்காக அவர் ஜெபித்தது உண்மை. இந்தியாவுக்காக எத்தனை கண்ணீர் வடித்திருப்பார், எழுப்புதலுக்காக ஜெபித்திருப்பார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் ஜெபித்திருக்கிறார். அந்த ஜெபதூபம் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. சில 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தேசத்திற்குள்ளே கர்த்தரால் அனுப்பப்பட்ட மிஷனரிமார்கள், ராக்லண்ட் மிஷனரி, மர்காசியஸ் மிஷனரி, இந்தியா முழுவதும் பணி செய்த ஏராளமான மிஷனரிமார்கள் இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக ரட்சிப்புக்காக எப்படி ஜெபித்திருப்பார்கள். வில்லியம் கேரியினுடைய ஜெபம், இப்படி ஏராளமான மிஷனரிகள் தேவ சமூகத்தில் அழுது புலம்பி ஜெபித்திருப்பார்கள். அத்தனை பேருடைய ஜெபமும் ஜெப தூபமாய் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. அப்படி நாம் ஜெபித்து ஜெபித்து ஜெபித்த அந்த ஜெப தூபங்கள் கர்த்தருக்கு முன்பாய் சேர்ந்தபடியினால் ஆண்டவருடைய வேளை வந்துவிட்டது. இந்தியாவுக்கான வேளை வந்துவிட்டது. ஆகவே இந்தியாவிலே அக்னியை தேவன் போடுகிற வேளை வந்துவிட்டது. எழுப்புதலை அனுப்புகிற வேளை வந்துவிட்டது. ஆகவே கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஜெபிக்கும்படி தூண்டிக் கொண்டிருக்கிறார். 70களிலேயே சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள், ரெவரண்ட் பாஸ்கர் தாசன் என்கிற தேவ மனிதர் இருந்தார் சென்னையில். டேனியல் ஆதிகேசவலு என்கிற ஒரு ஆந்திர மாநிலத்தை சார்ந்த ஒரு பாஸ்டர் ஊழியக்காரர். இந்த 3 தேவ மனிதர்களும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவில் மெட்ராஸ் கடற்கரையில் போய் முழங்கால் படியிட்டால் இரவு முழுவதும் ஜெபிப்பார்களாம். யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. எத்தனையோ வெள்ளிக்கிழமை இரவுகள் இந்த 3 தேவ மனிதர் ராத்திரி முழங்கால் படியிட்டால் விடிய 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 இந்தியாவின் எழுப்புதலுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். இப்படி நமக்கு தெரியாத எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜெபித்திருக்கிறார்கள். அந்த ஜெபங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறது, ஜெப தூபமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் பார்த்தார், ஆண்டவருடைய வேளை கடைசி கால எழுப்புதலை அனுப்புகிற வேளை. அதனாலதான் நம்மை ஜெபிக்க தூண்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். நம்ம ஜெபிக்கிறதுனால எழுப்புதல் வருகிறது என்று தப்பா நினைச்சிடாதங்க. அநேகருடைய ஜெபத்தை கேட்டு இந்தியாவில் எழுப்புதலை அனுப்புகிற தேவனுடைய வேளை வந்தபடியினால் நம்மை ஜெபிக்கும்படி கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. இந்தியாவில் நம்ம ஜெபித்த அளவு அமெரிக்காவில் ஜெபிச்சிருந்தா அமெரிக்காவில் 5 முறை எழுப்புதல் வந்திருக்கும். இங்கிலாந்தில் உள்ளவங்க அப்படி இந்தியா மாதிரி ஜெபிச்சிருந்தா இங்கிலாந்தில் 5 முறை எழுப்புதல் வந்திருக்கும். அவ்வளவு ஜெபங்கள் நாம் ஏறெடுத்திருக்கிறோம். ஏன் அப்படியானால் இன்னும் அந்த மாதிரி எழுப்புதலை பார்க்க முடியல? இந்த நாடுதான் சாத்தானுடைய ஒரு பெரிய அஸ்திபாரம் உள்ள தேசம். அமெரிக்கா ஒரு கிறிஸ்தவ நாடு, இங்கிலாந்து ஒரு கிறிஸ்தவ நாடு, ஸ்காட்லாந்து ஒரு கிறிஸ்தவ நாடு. அங்கெல்லாம் எழுப்புதல் வந்ததென்றால் பின்வாங்கி போன கிறிஸ்தவங்க திரும்ப மனம் திரும்பினாங்க. அந்த எழுப்புதல் அவ்வளவுதான். இந்திய எழுப்புதல் அப்படி அல்ல. இந்தியாவின் ஜனத்தொகையை விட நம் ஜனங்கள் வணங்குகிற தெய்வத்தினுடைய எண்ணிக்கை அதிகம். இந்தியாவினுடைய ஜனத்தொகையை விட நம் தேசத்தில் இருக்கிற விக்கிரகத்தின் எண்ணிக்கை அதிகம். விபச்சாரம், வேசித்தனம், மந்திரவாதங்கள் நிறைந்த ஒரு தேசம். 2 லட்சத்திற்கும் அதிகமான குருக்கள் தங்களை தெய்வமாக காண்பித்து ஜனங்கள் தங்களை வணங்கும்படி செய்து கொண்டிருக்கிற அப்படி மக்கள் நிறைந்த ஒரு தேசம் இந்தியா தேசம். ரொம்ப கடினமாக சாத்தான் வேரூன்றி இருக்கிற ஒரு தேசம். இந்து மதம், பௌத்த மதம், சைன மதம், சீக்கிய மதம் என்ற 4 முக்கியமான மதங்கள் தோற்றுவித்த ஒரு தேசம் இந்திய தேசம். உலகம் முழுவதும் இன்றைக்கு எங்கு விக்கிரக கோயில் கட்டினாலும் இந்தியாவில் இருந்துதான் அந்த விக்கிரகங்கள் செய்து அனுப்பப்படுகிறது. உலகம் முழுவதும் விக்கிரகத்தினால் தீட்டுப்பட காரணமாயிருந்த ஒரு தேசம். இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் வருவதென்பது சாதாரண காரியம் அல்ல.
அதற்கு தான் இவ்வளவு நீண்ட ஜெபங்கள் கர்த்தருக்கு தேவைப்பட்டது. இவ்வளவு ஆழமான ஜெபங்கள் ஆண்டவருக்கு தேவைப்பட்டது. இப்பொழுதுதான் சாத்தானுக்குள்ளே பயம் உண்டாக ஆரம்பித்து விட்டது. ஆண்டவர் நம் ஜெபத்தை பூரணமாக்கி எழுப்புதலை அனுப்புகிற வேளை வந்து விட்டபடினால் சாத்தான் பயப்பட ஆரம்பித்து விட்டான். கர்த்தருடைய வேளை வந்து விட்டது. அக்னியை போடுகிற நேரம் வந்து விட்டது. ஆண்டவர் தன்னுடைய அக்னியை போட போகிறார். அது பற்றி எரிய போகிறது. அக்னி போடப்படும் பொழுது என்ன நடக்கும்? ஒரு மறுரூபத்தை உண்டாக்கும். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ள எழுப்புதல் உண்டாகி அந்த தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்டு விடும். ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த அக்னி போடப்பட்டு விட்டால் அந்த குடும்பம் மறுரூபமாக்கப்பட்டு விடும். சபைக்குள்ளே தேவனுடைய அக்னி போடப்படும் போது சபைகள் மறுரூபமாக்கப்பட்டு விடும். ஒரு கிராமத்துக்குள்ளே, பட்டணத்துக்குள்ளே, ஒரு மாவட்டத்துக்குள்ளே, மாநிலத்துக்குள்ளே தேவ அக்னி பரவி செல்லும் பொழுது அந்த மாவட்டம் மறுரூபமாக்கப்பட்டு விடும். மாநிலம் மறுரூபமாக்கப்பட்டு விடும். அக்னி ஒரு இடத்தை சுத்திகரித்து சுட்டரித்து மறுரூபமாக்கிவிடும். எழுப்புதல் வரும் பொழுது அந்த பரிசுத்தாவின் அக்னி ஒரு மனிதனை, ஒரு தேசத்தை மறுரூபமாக்கிவிடும். டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு முற்றிலுமான மாற்றம், மறுரூபமாக்கப்பட்டு விடும். அதான் எழுப்புதல். நான் இந்த எழுப்புதலை குறித்து அறிந்து கொள்ள பல தேசத்தின் எழுப்புதலை குறித்து ரொம்ப ஆசையா விசாரித்து தெரிந்து கொள்ள, அங்கே எப்படி எழுப்புதல் வந்துச்சு, என்ன நடந்துச்சு, இங்கே எப்படி எழுப்புதல் வந்துச்சு, என்ன நடந்துச்சு, பல காரியத்தை நான் அறிந்தேன் ஆசையாக. ஆண்டவர் சொன்னார், அதை இதையும் பார்க்காத, அந்த நாட்டு எழுப்புதல் வேறு, இந்தியாவின் எழுப்புதல் வேறு. அந்த நாட்டில் உண்டாகிற எழுப்புதல் கிறிஸ்தவங்க மறுபடியும் மனம் திரும்புறாங்க. இந்திய எழுப்புதல் அப்படிப்பட்டது அல்ல. இதான் கடைசி காலத்தில் ஆண்டவர் உண்டாக்குற இந்திய எழுப்புதல் என்பது இந்திய நாட்டுக்குள்ளே நிற்காது, முழு உலகத்தை மீது அசைக்க போகிற ஒரு எழுப்புதல். அல்லேலூயா. தமிழ்நாட்டில் தான் அது ஆரம்பிக்க போகிறது. தமிழ்நாட்டில் தான் அந்த எழுப்புதல் ஆரம்பிக்கும். ஆண்டவர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார், தமிழ்நாட்டில் கவனம் செலுத்த இங்கிருந்து தான் அந்த எழுப்புதல் ஆரம்பித்து அது தமிழ்நாடு முழுவதிலும் பரவி ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவுக்குள்ளே பரவி அதன் பிறகு வட இந்தியா முழுவதிலும் பரவி அது பக்கத்து நாடுகளுக்கும் பரவி உலகம் முழுவதும் அந்த எழுப்புதல் பரவி செல்லும். ஒரு கடைசி காலத்தில் உலகத்தை அசைக்கிற ஒரு எழுப்புதல் இந்தியா எழுப்புதலாக இருக்கும். ஏன் ஆண்டவரே தமிழ்நாடு? ஏன் தமிழ்நாடு? ஏன் குஜராத்தில் இருக்கக்கூடாது? ஏன் பீகார்ல இருக்கக்கூடாது? இல்ல, அதான் தேவ திட்டம். அதனாலதான் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே இயேசு தன்னோடு கூட இருந்த தோமா என்கிற அப்போஸ்தலனை இந்தியாவுக்கு அனுப்பி தமிழ்நாட்டின் தலைநகராகிய சென்னையிலே கர்த்தர் ரத்தம் சிந்த வைத்தார். சென்னையிலே தான் அவருடைய ரத்தம் சிந்தி மரித்தார். அவர் எவ்வளவு எழுப்புதலுக்காக ஜெபித்திருப்பார். அந்த ரத்தம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறது, இந்த மாநிலத்திற்காக ரத்தம் சிந்தினேனே, இந்த தேசத்திற்காக ரத்தம் சிந்தினேனே, என்றைக்கு எழுப்புதல் உண்டாக போகிறது என்று அதுவும் கதறி கொண்டிருக்கிறது. அதான் தேவ திட்டம். இந்த எழுப்புதல் ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும். இந்த எழுப்புதல் என்றால் என்ன? ஒரு 1000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டாங்களே, அதுவா? இங்க ரொம்ப உற்சாகம், ஆராதனை நடக்குது, பாட்டு நடக்குது, அப்படியே ஆவியில களி கூறுதெல்லாம் இருக்குது, அதான் எழுப்புதலா? இல்ல, அதெல்லாம் எழுப்புதலுக்கான சின்ன சின்ன அடையாளங்கள், அவ்வளவுதான். அதெல்லாம் எழுப்புதல். ஆண்டவர் சொன்னார், பைபிளுக்கு திரும்பு, வேதாகமத்திற்கு திரும்பு, வேதத்தை நோக்கி பார், வேதத்தில் ஏற்பட்ட அந்த எழுப்புதலை பார். அதே மாதிரி அப்போஸ்தலர் காலத்திலே பெந்தேகோஸ்தே நாளிலே உண்டான எழுப்புதலை பார், அந்த விளைவுகளை நோக்கி பார். இதே மாதிரி 1000 மடங்கு, 1,00,000 மடங்கு பெரிய அளவில் இந்தியாவிலே உண்டாக போகிறது. அல்லேலூயா. அதான் கடைசி கால எழுப்புதல். ஆவியானவர் சொன்னார், வேதத்துக்கு திரும்பு. நான் அதன் பிறகு அப்போஸ்தலர் நடபடியை வாசிக்க ஆரம்பித்தால், எத்தனையோ முறை நான் வாசித்திருக்கிறேன், ஆண்டவர் சொல்லி வாசிக்க ஆரம்பித்த போது இந்த எழுப்புதலை குறித்த ஒரு தரிசனத்தை ஆண்டவர் உண்டாக்கி வாசிக்க வைத்த போது எனக்கு ஆச்சரியம். ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் இந்தியாவில் நடக்கும், இந்த மாதிரியெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கும், இது பல மடங்காய் நடக்கும். அதான் அந்த எழுப்புதல் என்பதாய் ஆண்டவர் சொன்னார். எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கணுமானா சில நாட்கள் ஆகும். அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பைபிள் அப்படியே ருசிச்சு அந்த எழுப்புதலை நீங்கள் தியானிச்சிங்கன்னா உங்களுடைய உள்ளம் களி கூறும்.
வேதத்தை அப்போஸ்தலர் நடபடிகளில் எழுப்புதலை கண்முன்னால நிறுத்தி ஜெபம் பண்ணி முழங்கால் நின்று வாசித்து, அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடந்தா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. உங்களை அறியாதபடி உள்ளம் களிகூறும், மகளும் துடிக்க ஆரம்பிக்கும். அந்த எழுப்புதல் நான் அதை ருசிச்சதுனால தான் இன்னைக்கு எனக்குள்ள ஒரு பெரிய ஆவல், என்றைக்கு அதை பார்க்க போகிறேன், இனிமேலும் தாமதிக்க கூடாது, சீக்கிரம் என்ற ஆவல் உண்டாகி இருக்கிறாரு. அந்த நாள்ல நீங்க புரிந்து கொள்ளும்படி சில காரியத்தை மாத்திர நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப ஆழமாய் டீட்டெயிலா ஒன்னொன்னு பார்க்க நமக்கு நேரம் கிடையாது. வேகமா அரை மணி நேரத்துக்குள்ள சில காரியத்தை சொல்லிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். எழுப்புதல் வரும்போது என்ன நடக்கும் பாருங்க. முதலாவது, ஜனங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல், பாவ உணர்வு உண்டாகி ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபம் உண்டாகும். மனம் திரும்புதல் உண்டாகி மறுரூபம். அப்போஸ்தலர் 2:37 வாசிக்கும் போது, ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது, அக்கினி போடப்பட்ட போது ஒரே ஒரு பிரசங்கம். ஜனங்க கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும்? அந்த பாவ உணர்வு உண்டாகிறது. ஆவியானவர் பலமான கிரியை செய்கிறார், மனம் திரும்புதலை உண்டாக்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய விளைவு என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார். ஒரே நாள்ல 3000 பேர் தங்களுடைய பாவ உணர்வடைந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டு சபை வளருகிறாரு. 120 பேர்ல ஆரம்பித்தது ஒரே நாள்ல 3000 பேர். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திற்கு வாருங்கள். தினந்தோறும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, தினந்தோறும் மனம் திரும்புறாங்க, தினந்தோறும் ஞானஸ்நான ஆராதனை நடக்கிறது, தினந்தோறும் சபையில ரட்சிக்கப்படுகிறவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். யோசித்து பாருங்க, மதுரையில் ஒவ்வொரு சர்ச்சிலையும் தினந்தோறும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நான ஆராதனை நடந்து கொண்டே இருந்தா எப்படி இருக்கும்? அது நடக்க போகிறது. தமிழ்நாடு முழுவதும் நடக்க போகிறது. அதுதான் எழுப்புதல். மாசத்துல ஒரு நாள் ஞானஸ்நானம் அல்ல, வருஷத்துல ஒரு நாள் ஞானஸ்நானம் அல்ல. உங்களுக்கு பிறந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து வருஷத்துல ஒரு முறை குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறது என்பது அல்ல. விக்கிரக வணக்கத்தை செய்தவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், இதுவரை பாவத்திலே வாழ்ந்தவர்கள், இயேசுவை அறியாதவர்கள், இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் தாங்கள் வணங்கின தெய்வங்களை தூக்கி எறிந்து விட்டு, எனக்காக சிலுவையில் இயேசு மரித்தாரு, அவர்தான் எனக்கு வேண்டும் என்று மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபையிலே நாள்தோறும் சேர்க்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. அதான் எழுப்புதல். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பிறவி சப்பானியை பேதுரும் யோவானும் ஜெபித்து நடக்க செய்கிறார்கள். பலத்த அற்புதம் நடக்கிறது. எருசலேம் பட்டணமே கலங்குகிறது. 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். 3000 5000 இப்ப ரட்சிப்பு உண்டாகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் அந்த இடத்துல விசுவாசிகளான திரளான கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அந்த வசனம் எழுதப்பட்ட சமயத்தில் எருசலேமிலே மாத்திரம் 24,000 விசுவாசிகள் இருந்தார்கள் என்று சபை சரித்திரம் சொல்லுகிறது. சீக்கிரத்தில் 3000 5000 என்று இப்பொழுது 24,000 விசுவாசிகள் ஒரே பட்டணத்தில் வந்து விட்டார்கள். எருசலேமிலே உண்டான எழுப்புதல் அந்த பட்டணத்தையே மாற்றி விடுகிறது. அந்த பட்டணமே அசைக்கப்படுகிறது. மதுரையில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு வாருங்கள். திரளான ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகி கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். 3000 5000 இப்பொழுது திரளான ஸ்திரீகள் புருஷர்கள். அன்னைக்கு 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அன்றைக்கு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க? எண்ணவே முடியல. அது 5000 தெரியல, 7000 தெரியல, 10,000 தெரியல. திரளான ஸ்திரீகள் புருஷர்கள், எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள் வந்து வரிசையா வந்து சபையில சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. எண்ண முடியல. 1000 2000 5000 10,000 தெரியல. இருதயத்திலே குத்தப்பட்டவளா ஜனங்கள் மனம் திரும்பி இயேசுவண்டை வருகிறார்கள், சிலுவையண்டை வருகிறார்கள். சபை வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. எழுப்புதல். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் அதிகமாய் பெருகிற்று. சீஷருடைய தொகை. இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள விசுவாசிகள் தான் இருக்கிறாங்க.
ஆனா அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்தீங்கன்னா விசுவாசிகளா கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க, அப்புறம் சீஷர்களா மாறிட்டாங்க. நம்ம சபைகளுக்குள்ள வெறும் விசுவாசிகள் தான் இருக்கிறாங்க. ஆண்டவரின் உங்களை எல்லாம் சீஷரா மாற்ற போகிறார். இனி வெறும் விசுவாசிகளா இருக்க போவதில்லை. நீங்க போய் ஆத்மாதாயம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, தினசரி ஆத்மாக்களை ரட்சப்புகளை நடத்திக்கிட்டே இருப்பீங்க, ஊழியம் செய்துகிட்டே இருப்பீங்க. நீங்க டீச்சரா இருந்தாலும் ஊழியம் செய்வீங்க, ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஆத்மாதாயம் பண்ணுவீங்க, பிசினஸ் மேனா இருந்தாலும் ஆத்மாதாயம் பண்ணுவீங்க, பேங்க்ல மேனேஜரா இருந்தாலும் ஆத்மாதாயம் பண்ணுவீங்க. எழுப்புதல் காலத்துல ஒருவர் சும்மா இருக்க போவது இல்லை. எல்லாரையும் ஆவியானவர் சீஷர்களாக மாற்றி விடுவார். விசுவாசிகளா சர்ச்சில் உட்கார்ந்து கைத்தட்டி பாட்டு பாடிட்டு இருக்க முடியாது. ஆவியானவர் மாற்றி விடுவார். உங்களால் அமர்ந்திருக்க முடியாது, சும்மா இருக்க முடியாது. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டே இருப்பீர்கள், ஊழியம் செய்து கொண்டே இருப்பீர்கள், பார்க்கிற மக்களுக்கெல்லாம் சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள், கிராம கிராமமாய் தெரு தெருவாய் வீதி வீதியாய் ஆண்டவரை அறிவித்துக் கொண்டே இருப்பீர்கள். எங்கு பார்த்தாலும் ஊழியர்கள் காணப்படுவார்கள். ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊழியர்களாய் மாறுவார்கள். அதான் எழுப்புதல், அதான் எழுப்புதல். கோடி வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு போற விசுவாசிகள் அல்ல, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற சீஷர்களாய் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. எழுப்புதல் காலத்தில் எல்லாரும் சீஷர்கள். சீஷருடைய தொகை எருசலேமில் அதிகமாய் பெருகிற்று. ஆசாரியரில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். வேத ஆசாரியர்கள் இயேசுவை சிலுவையில் அறைய காரணமா இருந்தவங்க, இயேசுவை முழு பகையாய் பகைத்தவர்கள். ஆசாரியரில் அநேகர் விசுவாசி ஆயிட்டாங்களா? ஒன்று ரெண்டு பேரில் அநேகர். அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? இப்ப நம்ம காலத்தில் எடுத்துக்கொண்டா பூசாரிகளில் அநேகர் விசுவாசிகளாகிவிட்டார்கள். மதுரையில நிறைய பூசாரிகள் ரட்சிக்கப்பட்டு பைபிளை எடுத்துக்கொண்டு சீஷர்களாய் தெரிய போகிறார்கள். அதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. இதை பார்க்கத்தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதான் எழுப்புதல். அதை பார்க்கத்தான் இவ்வளவு பிரயாசம், இத்தனை தியாகத்தோடு ஜெபம், ஜீவனை கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சாதாரணமா ஒரு 100 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 1000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எங்க சபைக்கு இப்போ ஒரு பெரிய கட்டடம் கட்டிட்ட சொல்லுவதற்கு அல்ல, தினந்தோறும் ஞான ஸ்நானம். பூசாரிகள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சாட்சியாய் எழும்புவார்கள். தர்ம கர்த்தாக்கள் ரட்சிக்கப்பட்டு பைபிளோட வந்து சாட்சி சொல்லுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கணுமா வேண்டாமா? இதை பார்க்க எத்தனை பேர் விரும்புறீங்க? இதுதான் எழுப்புதல். இந்த எழுப்புதலுக்காகத்தான் ஜெபிக்கிறோம். அதை விரும்புங்க, அதான் எழுப்புதல். உங்க சர்ச்சில் 4 பேர் இந்த ஞானஸ்தானம் எடுத்துட்டா தெரியுமா? 4 பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. இவ்வளவு தானா? இவ்வளவு தானா? 4000 பேர் எடுத்தாதான் சந்தோஷமா சொல்லணும். 4 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு சந்தோஷமா சொல்லப்படாது. எழுப்புதல் காலம் என்பது வித்தியாசம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் நடபடிகளில் நடந்த மாதிரி 1000 மடங்கு பலமான காரியம் இந்தியாவில் நடக்க போகிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சமாரியாவுக்குள்ளே இப்பொழுது எழுப்புதல் பரவுகிறது. எருசலேமிலே உண்டான எழுப்புதல் சமாரியாவுக்குள்ளே பரவுகிறது. மதுரையில் உண்டான எழுப்புதல் சுற்றுவட்டாரம் முழுவதிலும் பரவும். தமிழ்நாட்டில் உண்டான எழுப்புதல் கேரளாவுக்குள்ளே போகும், ஆந்திராவுக்குள்ளே போகும், கர்நாடகாவுக்குள்ளே போகும், பரவும். பக்கத்து மாநிலங்களை அசைக்கும். இப்பொழுது சமாரியாவில் எழுப்புதல் உண்டாகிறது. அங்கும் அநேக ஸ்திரீகள் புருஷர்கள் ஞானஸ்தானம் பெற்று சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறாரு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வரை வாசித்து பாருங்க. எத்தியோப்பியா தேசத்து மந்திரி, அந்நிய தேசத்திலிருந்து ஒரு அரசாங்க அதிகாரி எருசலேம் தேவாலயத்தில் கர்த்தரை தொழுது கொள்ள வந்தான். பிலிப்பை ஆண்டவர் அனுப்புகிறார். தேவதூதன் வந்து சொல்லுகிறான், நீ போ வனாந்தரத்துக்கு. ஒரு ஆத்மா போகிறாரு, ஒரு தேசத்தினுடைய அமைச்சர். அப்ப அந்த தேசத்திற்கு, எத்தியோப்பியா தேசத்திற்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்ல நான் அவனை சந்திக்க வேண்டிய. நீ போ. எழுப்புதல் காலத்துல தேவதூதன் வந்து உங்களை எழுப்பி சொல்லுவான், போ இந்த வீதிக்கு போ, அங்க ஒரு ஆத்மா இருக்கிறாரு. இந்த கடத்தருக்கு போ, அங்க ஒரு ஆத்மா இருக்கிறாரு. இந்த அட்ரஸுக்கு போ, அங்க ஒரு ஆத்மா இருக்கிறாரு. உங்க வீட்டுல வந்து தேவதூதர் உங்ககிட்ட பேச போகிறான், உங்களை பயன்படுத்த போகிறான். நீ போ, அந்த ஆத்மாவுக்கு பேசு, அந்த ஆத்மாவுக்கு சொல்லு, அந்த அரசாங்க அதிகாரி கிட்ட பேசு, அந்த கலெக்டர் பேசு. கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறான். தேவதூதர்கள் வந்து கைட் பண்ண போகிறார்கள். எழுப்புதல் காலத்தில் தேவதூதர்கள் அதிகமாய் செயல்படுவார்கள்.
நான் தேவதூதனை பார்த்தேன்னு சொல்லி மகிழ்ந்து கை தட்டுவதற்கு அல்ல, ஆத்தும ஆதாயத்தில் உதவி செய்வார்கள், சுவிசேஷத்தை அறிவிப்பதில் உதவி செய்வார்கள். அதுதான் நடக்கும். எழுப்புதல் காலத்தில் எத்தியோப்பியா தேசத்தின் மந்திரி ரட்சிக்கப்படுகிறார். ஆளுகள் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. தென்கொரியா தேசத்தில் எழுப்புதல் வந்தாரு. கொஞ்சம் கிறிஸ்தவங்க கூடி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. எழுப்புதல் உண்டாக ஆரம்பித்தாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 75% மக்கள் கொரியாவில் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்கிற பாராளுமன்றத்தில் 60% மேல எம்பிக்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், மந்திரிமார்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு எம்பியோ மினிஸ்டரோ கிறிஸ்தவ கூட்டத்துக்கு வந்தா சால்வையோடு கூட கூட்டம் நடக்கும்போது வந்து எல்லாருக்கும் ஒரு கும்பிட போட்டு சால்வை போட்டுட்டு போய்கிட்டே இருப்பார். அவ்வளவுதான். எழுப்புதல் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? மந்திரினா கூட மேடைக்கு வர மாட்டார். பயந்து நடுங்கி கூட்டத்தோட உட்கார்ந்து ஆண்டவரை துதித்து ஜெபம் பண்ணிட்டு எழுப்பி போய்கொண்டே இருப்பார். அதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. எழுப்புதல் காலத்தில் அது நடக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. எம்பி ரட்சிக்கப்பட்டிருப்பார், எம்எல்ஏ ரட்சிக்கப்பட்டிருப்பார், மினிஸ்டர் ரட்சிக்கப்பட்டிருப்பார். மேடைக்கு வர மாட்டார். கூட்டத்தோடு உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்து விட்டு அசுவல்லாம எழும்பி போவார். பெருமைக்காக மேடை ஏற மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் எழுப்புதல். எங்க கூட்டத்தில் மினிஸ்டர் வந்துட்டார், வந்து சால்வை போத்தினார். இது எழுப்புதல் கிடையாது. அது ஓட்டுக்காக ஏமாத்துறதுக்கு பெருமைக்கு வர்றாரு. அவ்வளவுதான். எழுப்புதல் காலத்தில் ரட்சிக்கப்பட்டு பயந்து நடுங்கி கூட்டத்தோடு உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிச்சுட்டு போவாங்க. அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் கோஷம் போட்டுக்கிட்டு யாரும் வரமாட்டாங்க. கர்த்தரை குறித்த பயம் எல்லா இடத்துல உண்டாயிருக்கும். அந்த மாதிரி காட்சியை பார்க்கணுமா வேண்டாமா? அதான் எழுப்புதல். அந்த ஆசை நமக்குள்ள வரணும். அதை எப்போ பார்க்கணும்? ஆண்டவரே அதை பார்க்கணும். டாக்டர் பால் எங்க சர்ச்சைக்கு அங்க பாராளுமன்றத்தில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் வருவாங்க. யாருன்னே தெரியாது. கூட்டத்தோட உட்கார்ந்து ஆராய்ச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தனி மரியாதை எல்லாம் கிடையாது, தனி சால்வெல்லாம் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அதான் எழுப்புதல். ஆமென் சொல்லுங்க. உகாண்டா பிரசிடென்ட் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார். இன்றைக்கு உகாண்டா தேசத்தினுடைய பிரசிடென்ட் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவர், ஆவியின் அபிஷேகம் பெற்றவர், நிரப்பப்பட்டவர். பாராளுமன்ற கூட்டம் ஆரம்பிக்கும் போது வேதத்தை வாசித்து ஜெபித்து தான் பாராளுமன்ற கூட்டமே ஆரம்பிக்கிறாரு. இன்றைக்கு உகாண்டாவில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறாரு எழுப்புதல். சிங்கப்பூர் தேசத்தை பற்றி எல்லாம் ரொம்ப பெருமையா பேசுவாங்க. இந்த தேசம் எப்படி இருக்கு பாருங்க. இன்னி ரகசியம் என்ன? பெரும்பாலான எம்பிக்கள் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சிங்கப்பூர் தேசத்தில் 2-3 வருஷத்துக்கு முன்னால பிரசிடென்ட் தேர்தல் நடைபெற்ற, ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. ஒரு சீன மனிதர், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதர், அவர் ஜனாதிபதியாய் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் பதவி பிரமாணம் எடுக்க வந்தபோது எப்படி வந்தார் தெரியுமா? கையில வேத புஸ்தகத்தோடு வந்து நின்று பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். டிவியில காண்பித்தார்கள், பத்திரிகையில பைபிளோட பதவி பிரமாணம் எடுக்கிற போட்டோ வந்தது. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு காலம் வரப்போகிறது. பைபிளோட கூட வந்து நான் கர்த்தருக்கு பயந்து லஞ்சம் வாங்காமல் நீதியாக நான் ஆட்சி பண்ணுவேன் என்று சொல்லுகிற அமைச்சர்கள் வரப்போகிறார்கள். அதான் எழுப்புதல். அதுக்கு தான் ஜெபம் பண்ணுகிறோம். என் கூட்டத்துக்கு மந்திரி வந்தார், எம்எல்ஏ வந்தார் என்று சொல்லுவதல்ல எழுப்புதல். ரட்சிக்கப்பட்டு பைபிளை தூக்கிட்டு லஞ்சம் வாங்க மாட்டேன், நீதியாக நான் செயல்படுவேன் என்று மேடையில தைரியமாய் சொல்லும்படியான எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிமார்கள் தமிழ்நாட்டிலே வருவார்கள். எழுப்புதல் காலத்தில் அது நடக்கும். சிங்கப்பூர்ல நடக்கிறது, உகாண்டாவில் நடக்கிறது. ஏன் தமிழ்நாட்டில் நடக்க கூடாது? ஆவியானவர் அதை செய்வார். அந்த எழுப்புதலுக்கு தான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நான் சொல்ல இதெல்லாம் நடக்கிற காரியமா? கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆவியானவராலே ஆகும், ஆவியானவராலே ஆகும். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி போடப்படும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றம் உண்டாகும். அப்போஸ்தலர் 9 அதிகாரத்துக்கு வாருங்க. எழுப்புதல் காலத்தில் என்ன நடக்குது? ஒரு பெரிய உபத்திரம் வருது. எழுப்புதல் காலத்தில் உபத்திரம் வரும். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு சபை வளர்ந்துகிட்டே இருந்தா சாத்தான் சும்மா இருப்பானா? அவனுக்கு இருக்கிற ஆட்களை தோண்டி எழுப்புவான்.
மத தீவிரவாதிகளை தூண்டி எழுப்புவான். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அட்டாக் பண்ணுவதற்கு ஆட்களை எழுப்புவான். இனி ஊழியம் கடினமாகத்தான் இருக்கும். எழுப்புதல் காலத்தில் ஊழியம் கடினமாகத்தான் இருக்கும். ஆத்துமாக்கள் தரலா ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் ஊழியம் கடினமாகத்தான் இருக்கும். உபத்திரம் வரும். தமிழ்நாட்டிலேயே ஊழியர்கள் ரத்தம் சிந்தி மறிக்க வேண்டியது வரும். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உபத்திரம் வரும், பாடுகள் வரும், கற்களை எடுத்து எரிகிற சூழ்நிலை வரும். நாம் காயப்பட்டு ரத்தம் சிந்துகிற காலம் வரும். நம்மை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்துகிற காலம் வரும். எழுப்புதல் காலத்தில் அதெல்லாம் வரும். ஜெயிலில் போடுகிற காலம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. எழுப்புதல் வந்தபோது பேதுருவை அப்போஸ்தலரை கொண்டு போய் ஜெயிலிலே அடைத்து வைத்தார்கள். அவங்களை பயமுறுத்தினாங்க, அடிச்சாங்க, காயப்படுத்தினாங்க, ஜெயிலில் வைத்தார்கள். எத்தனை பேர் இயேசுவுக்காக ஜெயிலில் போறது கூட ஆயத்தம்? வேகமா சத்தத்தை காணும். கிராமத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்க போறீங்க, கைப்பிரதி கொடுக்குறீங்க, போலீஸ் வரும், அங்குள்ள தீவிரவாதிகள் சொல்லுவாங்க இவங்க மத பிரச்சனை உண்டாக்குற, கொண்டு போய் லாக்கப்பில் அடைப்பாங்க. எத்தனை பேர் தைரியமா நிக்க போறீங்களோ எனக்கு தெரியல. இயேசுவுக்காக ரத்த சிந்த கூட ஆயத்தமாக விசுவாசிகள் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. உபத்திரம் வரும். ஆண்டவர் சொன்னார் உபத்திரம் வரும். இந்த வருஷத்திலிருந்து எழுப்புதலும் ஆரம்பிக்கும், உபத்திரவமும் ஆரம்பிக்கும். வெறும் பணத்துக்காக ஊழியம் செய்கிற ஊழியர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். தைரியமா நிக்கணும், தைரியமா நிக்கணும். ஊழியக்காரனை வெட்டு அடின்னு சொல்ற காலத்தில் தைரியமா நிக்கணும் இயேசுவுக்காக. ஒரு ஊழியக்காரனுடைய ரத்தம் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தில் 1000 ஊழியர்கள் எழும்புவார்கள். ஒரு ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்பட்டால் தான் சவுல் எழும்ப முடியும். ஆயத்தமா இருக்கணும். எத்தனை பேர் ஆயத்தம்? எழுப்புதல் காலத்தில் உபத்திரவப்படுவதற்கு எத்தனை பேர் ஆயத்தம்? அடிபட ஆயத்தமா? லாக்கப்பில் போடுவார்கள், ஆயத்தமா? ஆயத்தமா இருக்கணும். கம்ஃபர்ட்டா வாழலாம் நினைக்காருங்க. கிறிஸ்தவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் வந்து விட்டாரு. ஆண்டவர் என்ன கேட்டாலும் தருவாரு. வசதியா வாழு, வசதியா வாழு. ஒரு கஷ்டம் கிடையாது. ஊழி கர்த்தருடைய பிள்ளைகள்னா கஷ்டமே கிடையாது. யாரு சொன்னா? இயேசு சொன்னார, வாக்கு கொடுத்தாரா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் சிலுவை எடுத்துக்கொண்டு வா, இல்லைன்னா ஓடிரு. சிலுவை எடுக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னா ஓடிவிடு. சிலுவை எடுப்பதற்கு உனக்கு தைரியம் இல்லாவிட்டால் நீ உன் ஊழியத்தை விட்டு போய்விடு. சிலுவை சுமக்கிறவன் தான் ஊழியக்காரன். நிந்தைகளை சுமக்கிறவன், அடிகளை வாங்குகிறவன், ரத்தம் சிந்துவதற்கும் ஆயத்தமாயிருக்கிறவன் தான் ஊழியக்காரன். என்ன அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க? சில விசுவாசிகள் வந்து என்ன அப்படி திட்டுறாங்க பிரதர், இப்படி திட்டுறாங்க பிரதர், இயேசு ஏற்றுக்கொண்டதுனால இப்படி எல்லாம் நிந்திருக்கிறாங்க பிரதர். அப்படிதான் நிந்திப்பாங்க. அதுக்கு ஆயத்தமா இருக்கணும். சிலுவை சுமந்து கொண்டுதான் என்னை பின்பற்றி வரணும் தான் அவர் சொன்னாரு. சிலுவை சுமக்க உனக்கு மனம் இல்லைன்னா போயிரு. ஆயத்தமா இருக்கணும். ஒரிசாவில் உபத்திரம் மன்னர் சில ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டாங்க. நான் அந்த ஊருக்கு போனேன். 2-3 நாட்கள் தங்கி பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போனேன். நான் போனதே கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆயிட்டு. ஏன்னா அங்க உள்ளவங்க சொல்லிட்டாங்க, வராதங்க, சூழ்நிலை சரியில்லை, இன்னும் இவங்க கிறிஸ்தவங்களை கொலை செய்ய சுற்றி திரிகிறாங்க, வராதங்கன்னு சொல்லி 2-3 மாசம் கழிச்சு தான் சரி இப்போ வரலான்னு சொன்னாங்க. மிஷினர்கள் மூலமா போய் அந்த இடத்துக்கு போன ஒரு கிராமத்துக்குள்ள வயல்வெளியில கூடாரம் போட்டு கிறிஸ்தவங்களாம் இருந்தாங்க. சொந்த வீடுகள் எல்லாம் இருக்க முடியல, கூடாரம் போட்டு கொஞ்சம் போலீஸ் காவலுக்கு இருந்தாங்க. நாங்கள் போய் அவங்கள பார்த்தப்போ ஒரு கூடாரத்தில் அந்த கிறிஸ்தவங்களாம் கூடி வந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன், ஒரு ஊழியக்காரன். அந்த டிரான்ஸ்லேட்டரை வச்சு பேசினேன். உங்களெல்லாம் உங்களுக்காக நாங்கள் தமிழ்நாட்டில் ஜெபிக்கிறோம், உங்களை பார்க்க வந்தேன்னு உடனே என் கையை பிடித்து கொண்டு அழுதார்கள். பாஷை தெரியாது, அழுதாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா உபத்திரம் வந்து வீட்டை இழந்து நாங்கள் இந்த வயல்வெளியில் கூடாரத்தில் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் தங்கி கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகிவிட்டது. யாருமே எங்களை பார்க்க வரல. உங்கள் பாஸ்டர் என்னானாரு? அவங்க போயிட்டாங்க உயிருக்கு, அவங்கள தான் கொலை பண்ணுவாங்கன்னு பயந்து போயிட்டாங்க புவனேஸ்வருக்கு.
அவங்க கூட எங்களை பார்க்க வரல. மேய்ப்பன் தெருவில் ஆடுகளை விட்டு விட்டு போய்விட்டார்கள். இதான் நிலைமை. உபத்திரம் வரட்டும், அன்னைக்கு தான் உண்மையான ஊழியக்காரன் யாருன்னு தெரியும். வெறும் காணிக்கைக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் யாரு, ஆத்துமாக்களுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் யாருன்னு ஒரிசாவில் நேரடியாக பார்த்தோம். கிராமம் போய் கூடாரத்தில் இந்த மக்களை பார்த்தபோது 1-2 ஊழியர்கள் தைரியமாக ஜீவனை கொடுக்க நின்றார்கள். எங்கள் விசுவாசிகளோட நான் நிற்பேன் செத்தாலுன்னு சொல்லி. நிறைய பேரை காணலை, நிறைய மேய்ப்பர்களை காணலை. ஒரு சகோதரி கையில் ஒரு கை குழந்தை 2 வயசு, ஒரு 5 வயசு சின்ன குழந்தை, 2 பெண் குழந்தைகளோடு வந்தாங்க. அங்கே ஒரு சர்ச்சில் அந்த ஹாலில் அங்கே தங்க வைக்கப்பட்ட கேம்பில் அவங்களுடைய கணவனை கொலை பண்ணிட்டாங்க. நான் அவங்கள்ட்ட பேசினேன். கலவரம் ஏற்பட்டார். சொந்த கிராமத்தில், ஒரே கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. கலவரம் ஏற்பட்ட போது, கிறிஸ்தவங்களை தாக்கணுன்ன போது அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. இந்த கோபம்லாம் அடங்கட்டும், திரும்பி வரலாம். 2-3 நாட்கள் கழித்து கணவன் மனைவி 2 குழந்தைகளோடு ஊருக்கு திரும்பினாங்க. 30-40 வாலிபர்கள், அந்த கிராமத்து மனிதர்கள் கையில் தடிகள் அருவாளோடு சூழ்ந்து கொண்டார்கள். ஒரே கிராமத்தில் ஒன்றை பிறந்து வளர்ந்தவங்க, அண்ணன் தம்பியாக பழகினவங்க, தெரியாத ஆள் கிடையாது. அதே கிராமத்தில் ஒன்றா வாழ்ந்தவங்க சூழ்ந்து கொண்டாங்க. இயேசு வேண்டான்னு சொல்லு, அப்போ தான் அவனை விடுவோம். இயேசு தெய்வம் இல்லைன்னு சொல்லு, அப்போ தான் அவனை விடுவோம். எங்கள் மதத்துக்கு வந்துரு, அப்போ தான் அவனை உயிரோடு விடுவோம். கூரை திரண்டு நிற்கிறாரு. 40-50 பேர் கையில் தடிகளோடு அருவாளோடு நிற்கிறாங்க. இந்த சகோதரர் தன்னுடைய மனைவி 2 குழந்தை, ஒரு கை குழந்தை, ஒரு சின்ன 5 வயசு குழந்தையோட நிற்கிறார். இல்லை, இயேசுவை விட முடியாது, இயேசுவை விட முடியாது. எனக்காக உயிரை கொடுத்தவர் அவர், அவரை மறுதலிக்க முடியாது. ஒரே திரண்டன்னு சொல்லுது. சிலர் சொல்றாங்க வேண்டான்னு சொல்லி உயிர் தப்பிச்சுக்கலாம், உன்னை கொன்னுருவாங்க, இல்லாட்டா செத்தாலும் பரவாயில்ல, இயேசு எனக்கு வேணும், இயேசு இல்லாம என்னால் வாழ முடியாது, அவர் தான் எனக்கு உயிர் கொடுத்தவர். பல மணி நேரம் மிரட்டினாங்க, பயமுறுத்தினாங்க. அவர் தைரியமா சொல்லிட்டார் இயேசுவை விட முடியாதுன்னு சொல்லி. இரும்பு கம்பியால் ஓங்கி தலையில் அடித்தார்கள். தலை உடைந்து ரத்த வெள்ளத்தில் விழுந்தார். கையில் ஒரு குழந்தை, 5 வயசு குழந்தை வச்சு அந்த சகோதரி கதறாங்க. யாருமே அவளுக்கு இரக்கம் காட்டலை. என் கணவரை விட்டுருங்க, இந்த ஊரை விட்டோன்னா நாங்கள் போயிடுறோன்னு சொல்கிறாங்க. அவங்க இரக்கம் காட்டலை. அந்த சகோதரியை நேரில் பார்த்தவங்க சொன்னாங்க, பைக்கில் மோட்டார் சைக்கிள் அவர் காலை கட்டி, குற்றுயிராய் கிடக்கிற அந்த மனுஷனை பைக்கில் கட்டி அப்படியே ரோட்டு வழியாக இழுத்துக்கிட்டு போய் குற்றுயிராய் கொலை உயிராய் கடந்தவரை மோட்டார் சைக்கிளில் இழுத்து கொண்டு போய் கொலை செய்திருக்கிறார்கள். கண் முன்னால, மனைவியினுடைய கண் முன்னால. யோசித்து பாருங்க, இயேசுவுக்காக கணவர் மரிச்சிட்டார். 2 பிள்ளைகளோட அனாதையா நிற்கிறாங்க. அந்த ஹோமில், அந்த கேம்பில் தங்கி இருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட பேசினேன். அவங்கள்ட்ட அந்த டிரான்ஸ்லேட்டர் வச்சு பேசும்போது கணவர் இறந்துட்டாங்க, கண் முன்னால் கொண்டுட்டாங்க. இனிமேல் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் நான். இனி என்ன பண்ண போகிறீங்க? ஒரு நிமிடம் அப்படி என்னை பார்த்தாங்க. பார்த்துட்டு அந்த படிப்பறிவில்லாத ஒரு கிராமத்தை சார்ந்த ஏழை சகோதரி அவங்க சொன்னாங்க, தன்னுடைய 2 பிள்ளைகளை பார்த்துட்டு, என் 2 பிள்ளைகளையும் நான் இயேசுவுக்காக வளர்ப்பேன், என் 2 பிள்ளைகளை நான் இயேசுவுக்காக வளர்ப்பேன். அவங்க தான் கிறிஸ்தவங்க, அவங்க தான் கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவன்னா வியாதி வராது, கிறிஸ்தவன்னா அது கிடையாது, இது கிடையாது, பாடு கிடையாது. ஏமாந்து போகாதுங்க. உபத்திரம் வரப்போகிறது, நெருக்கம் வரப்போகிறது, அடிகள் வாங்க வேண்டிய காலம் வருகிறது. உபத்திரவத்தை சந்தித்து ஆகணும். எழுப்புதல் வரும்போது ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்பட்டே ஆகணும். ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்பட்டாதான் சவுல் ஊழியக்காரனா எழும்ப முடியும். அதான் தேவதூதர் இருக்காங்களே, பேதுருவுக்காக தேவதூதர் இறங்கி வந்து சிறைச்சாலை கதவுகளை திறந்து வெளியே கொண்டு வந்தார்களே. ஸ்தேவான் கல்லறியும் போது தேவதூதர் எங்கு போனார்கள்? பேதுருவை சிறைச்சாலை வெளியே கொண்டு வந்த தேவதூதர்கள் ஸ்தேவான் மீது கல்லறியும் பொழுது எங்கு போனார்கள்? எல்லாருக்கும் தேவதூதனை அனுப்பி கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வருவார் என்று எண்ணி விடாதிருங்கள். இயேசுவுக்காக இரத்த சாட்சிகளாய் மரிப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சிலுவை சுமப்ப பயப்படுகிறவர்கள் இயேசுவை பின்பற்ற முடியாது. எழுப்புதல் காலத்தில் உபத்திரம் வரும், பாடுகள் வரும்.
அதே சமயத்துல என்ன நடக்கும் தெரியுமா? அதே அப்போஸ்தலர் 9:31 வாசித்து பாருங்க. என்ன நடக்கிறது? சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகிற்று. சபை வளர்ந்து பெருகும். உபத்திரவம் வர 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 சபை வளர்ந்து பெருகும். யாரும் எழுப்புதலை தடுக்க முடியாது. எந்த அரசாங்கம் வந்தாலும் எழுப்புதலை தடுக்க முடியாது. சபை வளர்ச்சியை தடுக்க முடியாது. கூட்டம் கூட்டமாய், கிராமம் கிராமமாய், பட்டணம் பட்டணமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். சபை வளர்ந்து பெருகும். சபை வளர்ந்து பெருகும். அதான் எழுப்புதல். அப்போஸ்தலர் 10 வாருங்கள். ரோம் அதிகாரியாகிய கொர்நேலியு ரட்சிக்கப்படுகிறார். கொர்நேலியு ரட்சிக்கப்படுகிறார். அதிகாரிகள் ரட்சிக்கப்படுவாங்க. எஸ்பி ரட்சிக்கப்படுவார், டிஎஸ்பி ரட்சிக்கப்படுவார், கலெக்டர் ரட்சிக்கப்படுவார், தாசில்தார் ரட்சிக்கப்படுவார். அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சாட்சி சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் அதிகாரிகள்லாம் ரட்சிக்கப்பட்டா லஞ்சம் இருக்குமா? சொல்லுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட லஞ்சம் இருக்குமா? லஞ்சம் வாங்குறவன் ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. ரட்சிக்கப்பட்டவன் லஞ்சம் வாங்க மாட்டான். அந்த மாற்றம் வரப்போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. பெரும்பாலான பேர் ரட்சிக்கப்பட்டு அப்படி மாற்றம் வந்துவிடும். அல்லேலூயா. ஒரு பெரிய மறுரூபம் மக்களுக்குள்ளே உண்டாகும். சபையில ஒரு மறுரூபம் உண்டாகும். சபை மாறி இப்ப இருக்கிறபடி சபை இருக்காது. அப்போஸ்தலர் 9:31 சபைகளுக்குள்ளே சமாதானம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம். நீ ஏன் சபை பெருசு, உன் சபை பெருசு, யார் தலைவன், யார் செக்ரட்டரி, இருந்த போட்டியே இருக்காது. நீங்க பைபிள்ல வாசித்து பாருங்களேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற வரைக்கும் சீஷர்களுக்குள்ள யார் பெரியவன் என்ற வாக்குவாதம் இருந்துச்சு. இயேசு சொல்ல, எருசலேமுக்கு போகிறோம், அங்கே இயேசு அங்கே என்னை புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள், நான் சிலுவையில் அறையப்பட்டு மரிப்பேன்னு இயேசு தன் மரணத்தை குறித்து பேசுகிறார். பின்னால் சண்டை போட்டுக்கிட்டே வர்றாங்க. நான் தான் வலது பக்கத்தில் இருப்பேன், நான் தான் இடது பக்கத்தில் இருப்பேன். பேதுரு சொல்லியிருப்பார், நான் தான் வயசில் மூத்த ஆள், அதனால் நான் தான் தேவனிடத்தில் வெளிப்பாடு பெற்றவன், நான் தான் இயேசுவுக்கு முதல் முக்கியமான மந்திரியாக இருப்பேன், இயேசுடைய அரசபையில் நான் தான் முக்கிய மந்திரியாக இருப்பேன், நீ வேணா ஒரு ஆர்மிக்கு கேப்டனாக இருந்துக்க. போட்டி நடக்குது, அங்கே சண்டை நடக்குது. யார் பெரியவன்? எங்க இயேசு சிலுவையில் அறையப்பட போகிறார். அப்போது வரைக்கும் இயேசு அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா வருகிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு நாள் வரப்போகிறது, பெந்தேகோஸ்தே நாள் வரப்போகிறது, அக்கினி இறங்க போகிறது. இதெல்லாம் ஆவியானவர் மாற்றி விடுவார். இன்னைக்கு ஏன் சபை, உன் சபை, ஏன் விசுவாசி, உன் விசுவாசி, யார் தலைவன், யார் செக்ரட்டரி, நீ போட்டி போடுறவங்க எழுப்புதல் வந்த பிறகு பாருங்களேன், எனக்கு ஒண்ணுமே வேண்டாப்பா, நான் சாதாரண வேலைக்காரன் என்று சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அப்போஸ்தலர் 2 பிறகு பாருங்கள், அவர்களுக்குள்ளே போட்டி வந்தது இல்லை, பொறாமை வந்தது இல்லை, யார் பெரியவன் என்ற எண்ணம் வந்தது இல்லை, யார் அற்புதம் செய்கிறார்கள் என்ற கேள்வி வந்தது இல்லை. எல்லாவற்றையும் ஆவியானவர் புரட்டி போட்டு விட்டார். இன்னைக்கு சர்ச்சில் தேர்தல், எழுப்புதல் வந்துட்டா தேர்தல நிக்கவே ஆள் இருக்காது. நான் செக்ரட்டரிக்கு நிற்பேன், நான் இவரா நிற்பேன், ட்ரெஷரரா இருப்பேன், எனக்கு தான் இந்த அனுபவம் இருக்கிறாரு. யாருமே சொல்ல மாட்டாங்க, நீ இருந்துக்கப்பா, இந்த ஊழியை நீ செய், நாங்கெல்லாம் பின்னால் நிற்கிறோம். தேர்தலே இருக்காது, போட்டியே இருக்காது, யார் தலைவென்ற பேச்சே இருக்கா. எல்லாரும் வேலைக்காரனா மாறிடுவாங்க. எழுப்புதல் வரும்போது ஊழியர்களுடைய மனநிலை மாறிவிடும், விசுவாசிகளுடைய மனநிலை மாறிவிடும், எல்லாருடைய சுபாவங்களும் மாறிவிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் நடபடிகளில் அதை பார்க்கிறோம். சபை மறுரூபமாக்கப்பட்டு விடும், ஊழியர்கள் மறுரூபமாக்கப்பட்டு விடுவார்கள். அவங்க பேச்செல்லாம் மாறிடும், சுபாவம் எல்லாம் மாறிடும். மறுரூபம், சபை மறுரூபமாக்கப்படும், பக்தி விருத்தி உண்டாகும். சர்ச்சுக்குள்ள வரனால ஒரு பயம் இருக்கும். இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்து பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நியூஸ் அனுப்புறாங்கல்ல, செல்போன்ல நியூஸ் செய்தி அனுப்புறாங்கல்ல, கர்த்தரை குறித்த பயம் உண்டாகும். ஆராதனையில் வந்து செல்போன் வச்சு விளையாடுறோம், கை முடக்கப்பட்டு விடும், பயம் வரும். அனனியா சப்பீரால் சர்ச்சுக்குள்ள விழுந்து செத்தாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்துல விசுவாசிகள் பணத்துல ஏமாற்றினதுனால சர்ச்சுக்குள்ள விழுந்து செத்தார்கள். கர்த்தருடைய சபையில பரிசுத்தம் இல்லாம பயம் இல்லாம வர்றவங்க சர்ச்சுக்குள்ள விழுந்து சாவார்கள். கர்த்தருக்கு குறித்த பயம் உண்டாக சபைக்குள்ள. அல்லேலூயா சொல்லுங்க.
செல்போனை சர்ச்சுக்குள்ள கொண்டு வரவே பயப்படுவான். அந்த பயம் வரணும் சபைக்குள்ள. ஆமென் சொல்லுங்க. ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார், செல்போனை ஸ்டைலா எடுத்துக்கிட்டு பேசிக்கொண்டு ஆலயத்திற்கு வெளியே போகிறாய், ஆண்டவரை அவமதித்துக் கொண்டிருக்கிறாய். எழுப்புதல் காலத்தில் நடக்காது. செத்து போவ, விழுந்து செத்து போவ. ஆவியானவர் வைராக்கியமாய் கிரியை செய்வார். கர்த்தரை குறித்த பயம் வரும். அடுத்த ஆளை குறித்து பேச மாட்டேன். விசுவாசிகள் எப்படி இருந்தாங்களோ, அப்போஸ்தலர் 2 அதிகாரம் வாசிங்க. கபடமில்லாத ஒரு இருதயம். ஆதி திருச்சபை விசுவாசி எப்படி இருந்தாங்க? கபடமில்லாத இருதயம். திரளான விசுவாசிகள். அடுத்த ஆளை பத்தியே பேச மாட்டாங்க. இன்னைக்கு விசுவாசிகளே அடுத்த வீட்டுல என்ன நடக்கு, அடுத்த வீட்டுல என்ன நடக்கு, அவ வந்திருக்கிறாளா, இவ வந்திருக்கிறாளா, இந்த பாஸ்டர் இப்படி, அந்த ஊழியக்காரர் இப்படி, இந்த பேச்சே இருக்காது. எழுப்புதல் காலத்துல அந்த சுபாவமே மாறிவிடும். கபடற்ற ஒரு இருதயம். டிரான்ஸ்பர்மேஷன். சபை மாறும், விசுவாசிகளுடைய உள்ளம் மாறும், பாஸ்டர்மாருடைய உள்ளம் மாறும், ஊழியர்களுடைய உள்ளம் மாறும். யாரு ஏன் சபை, ஏன் ஆத்மா, ஏன் ஊழியம் சொல்ல மாட்டாங்க. அந்த வார்த்தையே வராது. அந்த மாற்றம் எழுப்புதல் காலத்துல தான் வரும். எழுப்புதல் காலம். இன்றைக்கு எல்லாம் ஒன்னா இருக்குன்னு மேடையில 10 ஊழியக்காரங்க ஒன்னா இருந்தாலும் வெளியில தான் ஒன்னா இருக்கிறோம். இருதயம் சேர மாட்டேங்குது. உண்மைதான். எனக்கு பதவி இல்லை, என் பெயர் போடப்படல, என் போட்டோ போடப்படல, எனக்கு ப்ரோக்ராம்ல என்ன வேலை கொடுத்திருக்கிறீங்க, ஒண்ணு தரல, நாயா வரணும். அந்த சுயம் இருக்கிறது, சாகல. ஆனா எழுப்புதல் காலத்துல சுயம் செத்துறோம். என் பேரை போடாருங்க, எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் பின்னால உட்கார்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், அப்படி சொல்லுகிற மனநிலை ஊழியர்களுக்குள்ளே வந்து விடும். அந்த மாற்றத்தை ஆவியானவர் உண்டாக்குவார். இந்த மாற்றம் வரணுமா வேண்டாமா? இது வரப்போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அவர் வர வேண்டாம், இவர் வர வேண்டாம், அவர் வந்தா நான் வர மாட்டேன், இவர் வந்தா வர மாட்டேன், அப்படி சொல்லுகிற பேச்சே வராது. அந்த மாற்றத்தை உண்டாக்குகிறவர் ஆவியானவர். எழுப்புதல் காலத்தில் இந்த மாற்றம் வரும். ஊழியக்காரனுடைய உள்ளம் மாறும், விசுவாசிகளுடைய உள்ளம் மாறும், வாழ்க்கை ஸ்டைல் மாறும். அடுத்த ஆளை குறித்து பேச மாட்டோம். கபடற்ற இருதயம். அதான் பைபிள் சொல்லுகிறது. எழுப்புதல் காலத்தில் உண்டான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், சபைக்குள்ள மாற்றம். காணிக்கை குறித்து பிரசங்கமே பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு காணிக்கை எடுக்கிறதுக்கே ஒரு ஸ்பெஷல் பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த கோயிலையாவது காணிக்கை போடுறதுக்கு பிரசங்கம் பண்றாங்களா? போய் கேட்டு பாருங்க. எந்த கோயிலையாவது மைக்கு வச்சு நீ காணிக்கை ஓசையில்லாத காணிக்கை போட்டு, தங்க காணிக்கை இங்க போடு, உனக்கு ஆசீர்வாதம் வரணும், எந்த கோயிலையாவது பேசுறாங்களா? நம்ம தான் பைபிள் வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். எழுப்புதல் காலத்துல பேசவே வேண்டாம். காணிக்கை அங்க வந்து குவியும். ஆமீன் சொல்லுங்க. காணிக்கை பத்தி பேசவே மாட்டீங்க. நான் ஓவரா குவிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஜனங்கள் கொடுத்து கொண்டே இருப்பாங்க, அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணாரா? வீட்டை வித்து கொண்டு வாங்க, நிலத்தை வித்து கொண்டு வாங்கன்னு சொன்னாரா? பிரசங்கமே பண்ணல. விசுவாசிகள் எல்லாவற்றையும் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள். சொல்லவே இல்லை. அந்த மாற்றம் வரும். அதுதான் எழுப்புதல். அதான் எழுப்புதல். கேட்கவே இல்லாம கொண்டு வந்து குவிச்சிருவாங்க ஊழியத்துக்கு. போதும் போதும், இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுவார். எழுப்புதலுக்கு அப்புறம் என்ன அனௌன்ஸ் பண்ணுவார் தெரியுமா? பைபிள் வச்சுக்கிட்டு போதும், தேவைக்கு அதிகமா வந்து விட்டது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த நாள் வர போகிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நீங்க கொடுக்கிற மாதிரி கொடுக்க மாட்டீங்க, தாராளமாய் அள்ளி அள்ளி கொடுப்பீங்க கர்த்தருக்கு. அல்லேலூயா. கேட்க வேண்டியதெல்லாம் வராது, கொடுக்கறதுக்கு பிரசங்கம் எல்லாம் பண்ண வேண்டியது வராது. எழுப்புதல். எழுப்புதல் காலத்தில் அதான் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மாற்றம் வரணுமா வேண்டாமா? இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை பார்க்க விரும்புறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. எழுப்புதல் காலத்துல வசனம் விருத்தி அடையும். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது. அப்போஸ்தலர் 12:24. வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று. சபை மாத்திரம் அல்ல, வசனம் வளர்ந்து பெருகும். கர்த்தருடைய வசனம் விருத்தி அடையும். கர்த்தருடைய வசனம் மேற்கொள்ளும். திரும்ப திரும்ப வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 13:48-49, அப்போஸ்தலர் 19:20 வாசித்த பாருங்கள். கர்த்தருடைய வசனம் மேற்கொண்டது.
வசனம் வசனம். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் வசனத்துக்கு முதலிடம் கொடுப்பார்கள். வசனம் மேற்கொள்ளும். பெரையா பட்டணத்தார் அப்போஸ்தலர் 17:11 கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறதா என்று அதை ஆராய்ந்து பார்த்தபடியினால் இவர்கள் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். நற்குணசாலிகள் வசனத்தை ஆராய்ஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். வசனம் இப்படி சொல்லுதா, வசனத்தின்படி வாழணும், வசனத்தின்படி வாழணும். வசனத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். வெறும் வசனத்தை வாசிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க, வசனத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. எழுப்புதல். அல்லேலூயா, அல்லேலூயா. நாகாலாந்தில் ஒரு எழுப்புதல் உண்டானதாம். 50ஆம் ஆண்டுகளிலே ஒரு எழுப்புதல் வடகிழக்கு மாநிலத்தில். அதன் பிறகு 78, 79 என்ற வருஷங்களில் 2வது ஒரு எழுப்புதல் உண்டானதான். அதை பார்த்துட்டு வந்த தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பிரதர், அந்த எழுப்புதலை பார்க்க போயிருந்தேன் நாகாலாந்தில். 75 கிட்டத்தட்ட 90% பேர் கிறிஸ்தவங்களா மாறிட்டாங்க எழுப்புதல் நிமித்தமாய். அங்கே போனால் பெண்கள் வேலைக்கு போகாத பெண்கள் மத்தியான சாப்பாட்டு வேலைக்கு அப்புறம் கூட்டம் கூட்டமாக 5 பேர் 10 பேருக்கு அந்த பைபிள் ஆராய்ச்சி பண்ணி தியானித்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வீடுகளுக்கு பூட்டு இல்லை, வெளியில இருந்து போடுறதுக்கு பூட்டு கிடையாது. வீட்டை பூட்டிட்டு வாங்கன்னு யாருமே சொல்றது இல்லை. வீடுகளுக்கு வெளியில லாக் பண்றதே கிடையாதான். என்னங்க லாக் பண்றதில்லைன்னா எப்படின்னு கேட்டா, திருடனே இல்லை, திருடுறதுக்கு ஆள் இல்லை, அதனால வீடை சும்மா சாத்தி போடுவார்கள். அதான் எழுப்புதல். அந்த மாதிரி மாற்றம் மதுரையில வந்தா எப்படி இருக்கும்? திருடுறதுக்கு ஆள் இல்லை, கொள்ளையடிக்க ஆள் இல்லை, பெண்களை கலாட்டம் பண்ண ஆள் இல்லை, கற்பழிக்க ஆள் இல்லை, குடிப்பதற்கு ஆள் இல்லை. ஒரு மாற்றம், சமுதாய மாற்றத்தை ஆவியானவர் உண்டாக்குவார். எழுப்புதல் காலத்தில் அந்த மறுரூபமாக்கப்படும். அதான் எழுப்புதல். ஸ்காட்லாந்து தேசத்தில் ஜான் நாக்ஸோட ஜபத்தின் மூலமா எழுப்புதல் உண்டான போது அந்த எழுப்புதல் 100 வருடங்கள் பாதிப்பை கொண்டு வந்ததாம். 100 வருடங்கள் மதுபான கடைகள் மூடப்பட்டது, நாடக கொட்டாய்கள் மூடப்பட்டது, நடன ஆலைகள் மூடப்பட்டு விட்டது, நடன சாலைகள் மூடப்பட்டது, கேளிக்கைகள் மூடப்பட்டு விட்டது. 100 வருடம் அந்த எழுப்புதல் தொடர்ந்தது என்று சரித்திரம் கூறுகிறது. இந்தியாவில் உண்டாக போகிற எழுப்புதல் நிமித்தமாய் சினிமா தியேட்டருக்கு போக ஆள் இருக்காது, மூடப்பட்டு விடும். சாராய் கடைக்கு போக ஆள் இருக்காது, மூடப்பட்டு விடும். விக்கிரக கோயிலுக்கு போக ஆள் இருக்காது, மூடப்பட்டு விடும். எல்லா இடத்திலும் ஒரு மாற்றம் வந்து விடும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதுதான் எழுப்புதல். அதை பார்க்கத்தான் ஜெபம் பண்ணுகிறோம். அதுக்கு தான் 12 மணி நேரம் 24 மணி நேரம் ஜீவனை கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சும்மா ஒரு 4,000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க என்பதற்கு அல்ல. பட்டணமே மாற போகிறது, தமிழ்நாடே மாற போகிறது, சமுதாயமே மாற போகிறது. அந்த எழுப்புதல். ஆமென் சொல்லுங்க. சமுதாயம் மறுரூபமாக்கப்படும், சபை மறுரூபமாக்கப்படும். சபை மாறின உடனே சமுதாயம் மாறும். ஏன் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இப்படி இருக்காங்க தெரியுமா? என்ன சர்ச்சை அப்படி இருக்குது. சபை எப்படி போகிறதோ அப்படித்தான் உலகம் போகும் என்று ஒரு பழமொழி உண்டு. ஏன் வெளியில லஞ்சம் இருக்குது, சர்ச்சுக்குள்ள லஞ்சம் இருக்குது? ஏன் வெளியில ஜாதி பிரச்சனை இருக்கு, சர்ச்சுக்குள்ள ஜாதி இருக்கிறாரு? ஏன் வெளியில வரதட்சணை பிரச்சனை இருக்கு, சர்ச்சுக்குள்ள வரதட்சணை இருக்கிறாரு? ஏன் வெளியில போட்டி பொறாம இருக்குது, உள்ளுக்குள்ள இருக்குது? ஏன் ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்காரங்க பேச கூட மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டில்? ஏன்னாங்க பாஸ்டர்மாரே பேச மாட்டேங்கிறாங்க. ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டாங்க, ஒரே ஆவினால் நிரப்பப்பட்டன்னு சொல்றவங்களே பேசிக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. சபை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உலகம் இருக்கும். ஆனா எழுப்புதல் வந்த பிறகு சபை மாறும், ஊழியர்கள் மாறுவார்கள், அப்பொழுது அரசியல்வாதிகள் மாறுவார்கள், சமுதாயமே மாற்றப்பட்டு விடும். அதான் உண்மை. அப்படித்தான் நடக்க போகிறது. நம்ம வெளியில பாக்குறோம், அங்க லஞ்சம், அங்க ஏமாற்றம், அங்க ஊழல், சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஊழல், அப்பாயின்மெண்ட்டுக்கு காசு, டிரான்ஸ்பருக்கு காசு, ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு காசு, ஊழல், பதவிக்காக பணம் செலவு பண்ணுகிறவர்கள், போட்டிக்கு பதவிக்கு வருவதற்காக பணம் செலவு பண்ணுகிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் அவங்களும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறாங்க, சர்ச்சுக்குள்ள ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறார்கள், அவங்களும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறார்கள். சபை மாறினால் அரசியல்வாதிகள் மாறுவார்கள், சபை மாறினால் சமுதாயம் மாறும். ஆகவேதான் ஆவியானவர் வரும் பொழுது சபையை மாற்றி விடுவார், மறுரூபமாக்குவார். அப்பொழுது சமுதாயம் மாறும். சமுதாய மாற்றம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். சமுதாயமே மாறிட்டுனா எப்படி இருக்கும்? மதுரை பட்டணமே மாறிட்டுனா எப்படி இருக்கும்? நடுராத்திரியில் ஒரு வாலிப பெண் நகையோடு கூட
தைரியமா நடந்து போன அன்னைக்கு தான் இந்தியாவுக்கு உண்மையா சுதந்திரம் வந்த நாள்னு காந்தியடிகள் சொன்னார்கள். எழுப்புதல் காலத்தில் அது நடக்கும். எழுப்புதல் வந்தால் அது நடக்கும். இயேசுடைய ஆளுகை வரும்போது, ஆவியானுடைய ஆளுகை வரும்போது அது நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நாளை எதிர்பார்த்து தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த மாற்றம் வரன்னு விரும்புறீங்களா? எத்தனை பேர் விரும்புறீங்க? இப்படிப்பட்ட ஒரு எழுப்பு இன்னும் நிறைய இருக்கு, டைம் இல்லை. அதனால சீக்கிரம் எழுந்துருங்க, நம்ம ஜெபிக்கலாம். இதற்கு ஒரே வழி, பின்மாறி காலத்து மழை ஊற்றப்பட வேண்டும். ஒரே வழி, பின்மாறி காலத்து மழை ஊற்றப்பட வேண்டும். ஆவியானுடைய மழை ஊற்றப்பட வேண்டும். எல்லாம் வேகமா எழுந்துருங்க, சீக்கிரமா எழுந்துருங்க. நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கீங்க, காலையிலிருந்து கை கால்கள் அசதி இருக்கும், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 5 நிமிடம் இப்ப எல்லாம் ஆவில நிரம்பி ஜெபிக்க போகிற ஆண்டவரே, பின்மாறி காலத்தை மழைக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். மதுரையில பார்க்கணும், தமிழ்நாட்டில் பார்க்கணும், இந்தியாவில் பார்க்கணும். பின்மாறி காலத்தை மழைக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் வலதுகர முயற்சி ஆவில நிரம்பி கருத்த சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த எழுப்புதலை தமிழ்நாட்டில் உண்டாக்கும். இந்த எழுப்புதலை மதுரையில வரட்டும், எங்க மாவட்டத்தில் வரட்டும், ராமதானபுரத்தில் வரட்டும், சிவகங்கையில வரட்டும், திண்டுக்கல் மாவட்டத்தில் வரட்டும், தேனி மாவட்டத்தில் வரட்டும், ஆண்டவரே விருதுநகர் மாவட்டத்தில், மதுரை மாவட்டம் முழுவதும் வரட்டும். ஜோமனுங்க, ஜோமனுங்க, ஜோமனுங்க. 5 நிமிடம் வேகமா ஜோமனுங்க, சீக்கிரமா சத்தத்தை உயர்த்துங்க, தாகத்தோடு கேளுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். இப்படிப்பட்ட மாற்றத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். இப்படிப்பட்ட எழுப்புதல் வரட்டும். பெந்தேகோஸ்தே நாள் தமிழ்நாட்டுக்கு வருவதாக. அக்னியை போடுவீராக, ஆவியின் மழையை ஊற்றுவீராக. கேளுங்க, கேளுங்க, இன்னும் சத்தமாய், இன்னும் சத்தமாய். அக்னியை போடும், அக்னியை போடும், ஆவியின் மழையை ஊற்றும். ஆண்டவரே, பின்மாறி காலத்தை மழைக்காக வேண்டுகிறோம். சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி ஒரு 5 நிமிடம் வேகமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பின்மாறி காலத்தை மழைக்காக வேண்டுதல் செய்கிறோம். பின்மாறி காலத்தை மழைக்காக வேண்டுதல் செய்கிறோம். தமிழ்நாட்டின் மீது பின்மாறி காலத்தை மழை பெய்வதாக, அக்னி போடப்படுவதாக, எழுப்புதல் உண்டாவதாக. பெந்தேகோஸ்தே நாள் வருவதாக, பெந்தேகோஸ்தே நாள் வந்து வருவதாக. ஆவியானவர் ஊற்றப்படுவீராக, எழுப்புதல் அக்னி போடப்படுவதாக. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. இன்னும் 3 நிமிஷம் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. தாகத்தோடு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்களே ஜெபம் பண்ணுங்க. ஒரு 3 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. கவனிங்க, இந்த எழுப்புதல் காலத்துல அடுத்து நடக்க போற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்கும். சப்பானி நடப்பாங்க, குருடர் பார்வை அடைவாங்க, மரித்தோரும் எழுந்திருப்பாங்க. அதாவது இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் நடக்கும். அற்புதங்கள் சர்வ சாதாரணமா நடக்கும். யாரை கொண்டு ஆண்டவர் செய்வார்? யார் மூலமாக செய்வார் தெரியுமா உங்களுக்கு? பிரபலமான ஊழியக்காரங்களை கொண்டு செய்வார். நீ நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? வால் போஸ்ட்ல படம் போட்டு பெயர் போட்டு வருகிற ஊழியக்காரனை கொண்டு ஆண்டவர் செய்ய மாட்டார். இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவில் தங்களை பிரபலமான ஊழியக்காரர்கள் வால் போஸ்ட்ல பெயர் போட்டு படம் போட்டு கூட்டம் நடத்துற அந்த ஊழியக்காரங்களை கொண்டு பெரிய பெரிய அற்புதம் ஆண்டவர் செய்ய போவது இல்லை. சாதாரண விசுவாசிகள், சாதாரண ஊழியக்காரர்கள், அட்ரஸே தெரியாத ஊழியக்காரங்க, அவங்களை கொண்டுதான் பலத்த அற்புதங்கள் நடக்க போகிறது. அவங்க மூலமா தான் மரித்தோரை எழுப்ப போகிறார். அவங்க மூலமா தான் சப்பானிகளை நடக்க வைக்க போகிறார். உங்களை பயன்படுத்த போகிறார். விசுவாசிகளை பயன்படுத்த போகிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். பிசாசு ஓடும். தெரியுமா? மற்ற நாடுகளை எழுப்புதலுக்கு பாலியங்கிச்சோ, இவருக்கு வேல்ஸ் ஜான் நாக்ஸ் அல்லது வேல்ஸ் தேசத்தில் ஈவான் ராபர்ட்ஸ் அப்படி எல்லாம் பேர் இருக்கும். இந்தியா எழுப்புதலுக்கு யாருங்க காரணம்? யாருன்னே தெரியல. பிரபலமான ஊழி ஒரு ஆளை கொண்டு ஆண்டவர் செய்ய மாட்டார்.
25 வருஷத்துக்கு முன்னாலே கர்த்தர் எனக்கு சொன்னார், இந்திய எழுப்புதல் வரும்போது குறிப்பிட்ட ஒரு ஆளை கொண்டு நான் கொண்டு வர மாட்டேன், ஒரு குறிப்பிட்ட ஆளை நான் வல்லமையா பயன்படுத்த மாட்டேன், சாதாரண மக்களை தான் நான் பயன்படுத்துவேன். ஏன் தெரியுமா? இந்திய மக்களுடைய சுபாவம் என்ன தெரியுமா? ஒரு ஊழியக்காரனை பயன்படுத்திட்டா அந்த ஊழியக்காரனையே தெய்வமாக்கிடுவாங்க, அந்த ஊழியக்காரனையே ஹீரோ ஆக்கிடுவாங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஊழியக்காரனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி பயன்படுத்த போவதில்லை. சொல்லுவாங்க, இங்க ஒரு ஆள் செத்த ஆள் எழுப்பிட்டாராம், மதுரையில இந்த தெருவில் செத்து போன ஒரு ஆளை யாரோ ஜெபிச்சாங்களா, எழுப்பிட்டாங்களாம். ஐயோ, அந்த ஆளு சப்பானிய கடந்த ஆளை ஒரு கிறிஸ்தவர் ஜெபிச்சாராம், எழுப்பிட்டாராம். யார் அது யாருன்னே தெரியல. யாரோ ஒரு கிறிஸ்தவர் ஜெபிச்சாராம், செத்தவர் எழுப்பிட்டாரு. யாரோ ஒரு கிறிஸ்தவ பெண் ஜெபிச்சாங்க, மரிச்சவர் எழுப்பிட்டாங்க. அப்படித்தான் செய்தி வரப்போகிறது. மகிமை இயேசு ராஜாவிற்கு மாத்திரமே. சாதாரண மக்களை பயன்படுத்துவார், பிரபலமான ஆட்களை பயன்படுத்த மாட்டார். யாரை பயன்படுத்த போறார்? உங்களை தான். வாலிபனை உன்னை, வாலிப மகளை உன்னை, சிறு பிள்ளைகளை பயன்படுத்த போகிறார். உங்களை தான் பயன்படுத்த போகிறார். உங்க மூலமா தான் அற்புத அடையாளம் நடக்க போகிறது. எல்லாம் கரம் உயர்த்துங்க. ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புத அடையாளங்கள் நடக்கணும். நான் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணணும். நான் வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல இயேசுவின் வல்லமை விளங்க பண்ணணும். கேளுங்க, தேவ அக்னி இறங்குகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. இந்த நாள் முதல் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். இந்த நாள் முதல் தேவ வல்லமை உங்கள் மூலமாய் வெளிப்பட போகிறது. இந்த நாள் முதல் உங்கள் மூலமாய் அதிசயங்கள் நடக்க போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அக்னி இறங்குவதாக. ஒவ்வொருவர் அக்னி ஜுவாலையாய் மாற்றும். வரம்பற்ற ஊழியர், தீர்க்க தரிசன ஊழியர் என்று பெயர் போடுறவங்க ஒருத்தர் மூலமா அற்புதம் நடக்காது, ஆனா உங்க மூலமா நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நடக்குமாங்க? உண்மையா நடக்குமாங்க? நடக்கும். இப்ப நீங்க பார்க்க போறீங்க, நடக்கிறத பார்க்க போறீங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல